யாரு வேணும்? யாரு வேணும்? பசுபதி இருக்கானா? போலீஸே கொலை பண்ணுவீங்களா? அந்த பொறுக்கி அடிச்சு இழுத்துட்டு போக தான் வந்திருக்கேன். அடி வாங்கி சாகாம எங்க இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றா. இங்கதான் இருக்கானா இல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு பயந்து எங்கேயும் ஓடி போயிட்டானா? ஏயா சார் என்ன எஸ்ஐல இருந்து டைரக்டா எஸ்பி ஆயிடலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கியா? ஒரு எஸ்ஐ வந்து நம்ம அண்ணனே முறைகிறாரு. என்ன ஹோம் மினிஸ்டர் 10 மணி ஆச்சு, 2 பெக்கு போடலான்னு வந்துட்டீங்களா? காமெடி பண்ற நேரத்தை பாரு. இவங்க என்ன நேரத்துல கமிஷன் வாங்க வந்தானாக்கு டோல் விதைய வாங்கிட்டு வந்த நட்டு வளர்ற வரக்கும் கொக்கு மாதிரி காத்தர் அந்த இலைய பிச்சு நசக்கி அத பவுடர் ஆக்கி பொட்டலம் கட்டி போலீஸ்ல அந்த மினிஸ்டர் வரக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து நான் வியாபாரம் பண்ணுவனா? இவர் நோகாம நுங்கடிக்கிற மாதிரி வண்டிய மடக்குவாரா? ராத்திரி நேரத்துல வந்து ரவுசா பண்ற. இப்போ ஓ மினிஸ்டர் டிஐஜி முன்னாடி நீ சாவ போறிய என்ன பண்ணுவ? லாரில கஞ்சா இருந்தா வனக்கு பசுபதி பிறந்து வளர்ந்தது ஆந்திராவில் இருக்கிற மார்ச்சர்லாவா இருந்தாலும் இப்ப சென்னையை கலக்கிக்கிட்டு இருக்கிற பெரிய தாதா. இவன் வியாபாரத்துக்கு குறுக்க நிக்கிறவங்கள ஒண்ணு விலை கொடுத்து வாங்குவான், இல்ல அவங்க உயிரையே வாங்கிடுவான். மொத்தத்துல இந்த பசுபதி போதைப் பொருள் உலகத்துக்கே அதிபதி. ஹோம் மினிஸ்டரும் டிஐஜியும் இவனுக்கு நண்பர்கள் இல்ல, பக்தர்கள். காஃபி கலந்துகிட்டு இருக்காங்களே, இவங்க பேரு ஜானகி. இவங்களும் இவங்களோட கணவரும் சிவில் சப்ளைஸ்ல வேலை செய்யறாங்க. ஒரே ஒரு பையன். அவனா இவங்களுக்கு உயிர் இல்ல பைத்தியம். சீக்கிரம் ரிப்பேர் பண்ணு, டைம் ஆயிட்டு இருக்குல்ல. அட மேட்சுக்கு இன்னும் டைம் இருக்குது சார். வயர் எடுத்து காதுல சொருகிடுவேன். மேட்சை பத்தி யாரா சொன்னா? என் பையன் வர டைம் ஆச்சு. கத்துக்கிட்டு இருக்காரு. இவர் பேரு ராம்குமார், ஜானகியோட புருஷன். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இவர் பேர் இவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால தன்னோட பையனுக்கும் இவர் பேரையே வச்சுட்டாரு. இவர் பேரு நந்தா. இவருக்கு வேகமும் இல்ல விவேகமும் இல்ல, ஆனா பேர் மட்டும் விவேகானந்தா. முனிசிபாலிட்டியில வேலை செய்யறாரு. எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்னா லஞ்சம் வாங்குவாரு, அவ்வளவுதான். தேங்க்ஸ்மா. என்ன கரெக்டா காஃபி போடுற டைமுக்கு வந்துட்டானேன்னு மனசுக்குள்ளேயே கெட்ட வார்த்தையில திட்டுறீங்களா? நீங்க வேற, நாங்க யாரையும் அப்படி திட்டவும் மாட்டோம், நினைக்கவும் மாட்டோம். என்ன நினைச்சீங்களோ கடவுளுக்கு தான் தெரியும். எனக்கு ஒரு ஹாப்பி நியூஸும் உங்களுக்கு ஒரு பேட் நியூஸும் கொண்டு வந்திருக்கேன். யோ ராம்குமார், விஷயம் தெரியுமா? என் பையனுக்கு விப்ரோல இருந்து ஆஃபர் வந்திருக்கு. உங்க பையன் கதை என்ன? காலை நீ எடுக்கிறியா இல்ல நான் எடுக்கவா? நானே எடுத்துறேன்யா. இன்ஃபேக்ட் அந்த காலையும் ஐ ஒன்லி ரிசீவ்ட். ஐ எம் a proud father, you know. போன் ரொம்ப பேசினா பிரெயின் டியூமர் வருதாமே. ஐ நோ தட். ஏதாவது ஹாப்பி நியூஸ் சொன்னா சந்தோஷப்படணும், இப்படி வயிறு எறிய கூடாது. என் பையனை பத்தி உனக்கே ஏன் கவலை? உன் பையன் என்னத்தை கிழிக்க போறான்? நைட்டு பகல்னு வேலை செஞ்சு 20,000 சம்பாதிக்க போறான். உனக்கு ஹார்ட் அட்டாக் அது இதுன்னு வந்தா செலவுக்கே பத்தாது. அதுக்குன்னு பணத்துக்கு ஆசைப்பட்டு வெள்ளக்காரனுக்கு அடிமையாக்கி சூட்டு கோட்டுன்னு போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்ப. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அது என் தாத்தாக்கே இல்ல. வேணா ஒரு வேலை செய், உன் பையனை ஆப்பிள் மாதிரி நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிரு. அப்படியே விரைச்சு போயிடுவான், குளிர்ல செத்தே போயிடுவான். பாருங்க, எங்க பிள்ளைய நாங்க எப்படி வச்சுக்கணும் தெரியும். ஒரு ஜெனரேஷனுக்கு ஒருத்தர் வேலை செஞ்சா போதும். இந்த ஜெனரேஷனுக்கு நாங்க 2 பேரும் செய்றோம். எதுக்கு தெரியுமா? எங்க புள்ள கஷ்டமே படாம ஜாலியா இருக்கணும். ஏன் மேடம் உங்க பையன் எந்த வேலையும் பண்ணலையா? வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்தா? அவன் பெரிய கிங்கு. கிங்கா? ராஜாதி ராஜா. ஆமா, அவன் டிவி ரிமோட்டை எப்படி ஆபரேட் பண்ணுவான் தெரியுமா? சோறாவது கையில தின்னுவரா இல்லையா? இல்ல டைரக்டா தலைய எடுத்துட்டு போய் நக்கி சாப்பிடுவான். நந்தா, ஓசி காஃபியை கட் பண்ணிடுவேன். என் பையன் அப்படி சாப்பிடணும்னு ஒண்ணு தலையெழுத்துல. என் குழந்தைக்கு நானே ஊட்டி விடுவேன். தலையே சுத்துது மேடம். உங்க பையன் வேலை செய்யறாரா இல்லையா? அவன் வேலைக்கு போனா எங்களுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக அவனை வேலைக்கே அனுப்பாம வீட்லயே பொத்தி பொத்தி வளர்க்கணும். அவர் வீட்டுக்கு எப்ப வருவாரு? வேலை இருக்கிறவன் வெளியே போனா வேலை முடிஞ்சது வருவான்னு சொல்லலாம். வேலை இல்லாதவன் போனா எப்ப வருவான்னு யாருக்கு தெரியும்? அவன் எப்ப வந்தா உனக்கு என்ன? உனக்கு ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. எதுக்கு டயலாக கோரஸா சொல்றீங்க? அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். போ. அவர் எப்பதான் கண்ணுல காட்டுவீங்க? மச்சி அங்க பாரு மச்சி, சும்மா தலை நம்ம நயன்தாரா மாதிரி இருக்கிறாள. பாப்பா சோலவா இருக்குது. நம்ம வேணா போய் கம்பெனி கொடுக்கலாமா? வா மச்சி போய் பேசுவோம். ஸ்டாப். ஏய் பாத்து
பார்த்து பட. ரொம்ப தூரம் போனதுனால காதுல விழல. எவன்டா சவுண்ட் விட்டவன்? நான் தான் விட்டேன். இப்ப என்ன புடிங்கிடுவியா? நான் தான்டா. இப்ப என்ன பண்ணிடுவேன்? நான் தான்டா நப்படுவேன். என்னடா சைலண்ட் ஆயிட்டா? நான் பயந்துட்டியா? ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப யோசிப்பேன். அது என் weakness. செஞ்சிட்டா அதை யோசிக்க மாட்டேன். அது யூஸ்லெஸ். ஏய், உன்ன மாதிரி போறம்போக்கெல்லாம் ரெண்டாவது தடவை அடிச்சா அது எனக்கு அசிங்கம்டா. அது இப்ப சொல்லுங்கடா, எந்த டாபர்ரா சவுண்ட் விட்டவன்? எவன்டா? ஆனா இவன் தானே கத்துனது. இவன் தானே கத்துனா. ஏய் சொல்லுடா. ஆமாமா இவன் தான். ஏய் சொல்லுடா. ஏய் இவன் தானே கத்துனா. நிஜமா இவன் தானே கத்துனா. இவன் தான். நான் என்ன பண்ணனா? ஏய் நாய நீதானே? சத்தியமா நான் இல்ல. என்னன்னு தெரியுதா? தெரியலனா. இது லைஃப் லைன், இது ஹெட் லைன், இது ஹார்ட் லைன். நடுவுல பெருசா போதே இது ஃபேட் லைன். இத ஓபன் பண்ணி அடிச்சான்னு வெச்சுக்கோ, என்ன ஆகும் தெரியுமா? தெரியாதுண்ணா. உன் ஜாதகமே மாறி போயிடும். மாத்தவா? உங்களுக்கு எனக்கு அது மாத்தணுமா? ஒழுங்கா தூக்கிட்டு போ. ஏய், மறுபடியும் இந்த ஏரியால பார்த்தா பேத்துருவேன். என்னாச்சு? பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. டிராப் பண்றவா? என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அதுக்குள்ள இன்னொரு குரூப் வந்துரும். வா. நானு? நீ பெட்ரோல் போட்டு வந்து சார். தெரியும். சி புக் லைசென்ஸ் எல்லாம் டேஷ்போர்ட்ல இருக்கு. சீக்கிரம் வந்துருங்க. கட்டி விட்டா போற. போ. மைண்ட் வாய்ஸ் என்ன ஓடுதுன்னு தெரியும்டா. பொண்ணை பார்த்துட்டான்ல, இனிமே நாமள எங்க இருந்து கூட்டு போறான். எங்க டிராப் பண்ணணும்? ஆன் தி வேல யுனிவர்சிட்டி லேடிஸ் ஹாஸ்டல். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வெளியே வரும்போது பைக்ல பெட்ரோல் இருக்கா, பர்ஸ்ல பணம் இருக்கா, பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கான்னு பார்த்துட்டு தான் வரணும். எதையுமே பார்க்காம மந்திரிச்சு விட்ட மாதிரி வந்துடக்கூடாது. என்னாச்சு? பெட்ரோல் தான் இல்ல, பர்ஸ்ல பணம் இருக்கு. என்ன லுக் விடுற? மனசுல என்னவோ பெரிய ஹை கிளாஸ் ஃபிகர்னு நினைப்பு. ஓண்டில நான் நிக்காதா? இதான் வாயை கொடுத்து புண்ணாய் கேட்கறதுங்கிறது. முதலே தெரிஞ்சிருந்தா எதுவும் பேசாம அடக்கி வாசிட்டு இருந்திருக்கலாம். இந்த நேரத்துல பங்க எங்க போய் தேடுறது? அதுக்குள்ள வந்துட்டான். வண்டி ரெடி. ரொம்ப நல்லவன்டா நீ. டேய், இதுக்கெல்லாம் சீக்கிரம் வந்துருவியே. பாப்பா, ஏதோ கொஞ்சம் ஹைட்டு ஹெட் வெயிட்டோட பார்க்க கொஞ்சம் சுமாரா வேற இருக்கிற. பசங்க வேற பரபரப்பா சுத்திக்கிட்டே இருப்பானுங்க. அப்படியே போற போக்குல போயிட்டே இருப்பானுங்க. பார்த்து போ. பொண்ணுங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணக்கூடாதுடா. சீக்கிரம் தள்ளிட்டு போடா, அப்புறம் லேட்டா போனா எங்க அப்பா வேற திட்டுவான். பாக்கெட் மணியும் கட் பண்றான். ஒரு மேட்டர் மட்டும் சொன்னேன்னு வெயி, உங்க அப்பா உன்னை ஏற மாட்டாரு. நீ அவரு ஏறலாம். என்னது சொல்றா? எனக்கு சின்ன வீடு இருக்கு, செட்டப் இருக்கு. நீ ஏன்டா சொன்ன? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உன்னை கேட்காம வேற யாரை கேக்குறது? எனக்கு இன்னொரு செட்டப் இருக்குன்னு என் பையன் கிட்ட சொல்லிருக்கேன். அதுவும் இதுவும் சேர்ந்து என்ன கடைஞ்சி எடுக்குதுங்க. ராமாயணத்து ராமரை நீ பாத்துக்க மாட்டேன். என்ன பாரு, நான் விவேகானந்தா மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன ஏன்டா உங்களுக்கு ரெண்டு செட்டப் இருக்குதா இல்லையா சொல்லுங்க. அந்த கர்மத்தை நான் சொல்ல மாட்டேன், நீயே சொல்லு. ஹேய், உங்க அப்பாவுக்கு சின்ன வீடெல்லாம் கிடையாதுடா. அப்புறம் ஏமாச்சான் போய் சொன்ன? டெய்லி ராத்திரி லேட்டா வந்தா இவர் எகிருவாருன்னு சீனை திருப்பி போட்டா என்ன அவன ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்தேன். என்னடா ட்விஸ்ட்? அவன் இன்னும் 2 நாள்ல ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறான். இன்டர்வியூக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஒரு இன்டர்வியூவாவது அட்டெண்ட் பண்ணிருக்கியா? வேலைக்கு போயிருந்தா தெரியும். வேலை வெட்டி இல்லாதவன் இன்டர்வியூக்கு போவான். வெயிட்டுக்கு போனோமா, சமைச்சத சாப்பிட்டு ஸ்டார் மூவிஸ்ல சாண்ட்ரா புல்லக் சீனை பார்த்தமா நிலாம. ஏ போயா. இவன் வீட்டுக்கு நீ அடிக்கடி போகும்போதே தெரியும். இவன் வீட்டுல தானே ஓசில ஷகிலா படம் பாக்குற. போ வெயிட் பண்றா பாரு. போ கிளம்பு. அம்மா, நந்து இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டாரு. ரொம்ப பசிக்குது. அம்மா, இன்னைக்கு என்ன மெனு? இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியலும் பருப்பு சாதம். என்னம்மா மெனுவை மாத்தவே மாட்டீங்களா? டேய், கேட்டு போடுறது தான்டா ஹோட்டல், கேட்காம போடுறது தான் அம்மா. ஐயோ டேய், சீரியல் டயலாக் பார்த்தல கலக்குவாங்க. அம்மா உனக்கு நிறைய வேமா? அப்புறம் 1 ஹவர்ல எனக்கு பசிக்குது, வெளியே கூட்டு போய் டார்ச்சர் பண்ணுவான். அப்பா, உங்ககிட்ட நான் உனக்கு கேட்கணும். கேளு. நான் இன்டர்வியூக்கு போலாம். இன்டர்வியூக்கு போணுமா? உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு நாங்க என்ன துரோகம் செஞ்சோம்? ஊர் சுத்துறதுக்கு யூரோப்போ, அமெரிக்காவோ, சிங்கப்பூரோ, சுவிட்சர்லாண்டோ போ. எவ்வளவு வேணா பணம் தரோம். ஆமா, ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கி
கிஃப்ட் வாங்கி நீ வேர்ல்ட் டூர் எங்க போறன்னு நினைக்கிற அனுப்பி வைப்போம். இப்படி அனாவசியமா யோசிச்சுதான் உங்களுக்கு சுகர் வந்தது. நான் இன்டர்வியூக்கு போகணும்னு எதுக்கு சொன்னேன்? இன்டர்வியூனா என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும்னு சொன்னேன். நான் வேலைக்கு போறேன்னு சொல்லவே இல்லையே. நான் கிளம்புறேன். ஃபுட்வேர் உட்காரு. ஓகே ஓகே. யோ நந்தா எங்கயா இருக்க? ராம்குமார், உன் பையன் என்ன ரொம்ப கலாய்க்கிறாயா? என் இமேஜே டேமேஜ் ஆகுது. சின்ன பையன் அப்படிதான் இருப்பான். சின்ன பையனா? ஏன் இன்னும் ஜட்டி போடாம சுத்துறானா? அதை விடியா, நீ அசிங்கப்படுறது என்ன புதுசா? என் பையனுக்கு ஒரு இன்டர்வியூக்கு ஏற்பாடு பண்ணு. ஏதோ பாவம் ஆசைப்படுறா, நிறைவேற்றி வைப்போம். ஓகே ஓகே. இப்போ இன்டர்வியூக்கு ஒரு தர்தரத்தை வர சொல்லியிருக்கேன். கேட்கிற கேள்விக்கு எப்படி உளுந்தடிச்சு ஓட போறான் பாருங்க. கமேன். குட் மார்னிங் அங்கிள். அங்கிள் ஆட்டுக்குட்டி எல்லாம் வெளியே. இது ஆபீஸ். இங்க நான் ஆபீசர், நீ கேண்டிடேட். ஆஃப் கோர்ஸ். என்ன வண்டலூர் ஜூவை பாக்குற மாதிரி வாக் பண்ணிட்டே இருக்க? பிகாஸ் வாக் இன் இன்டர்வியூன்னு சொன்னாங்க அதான். உனக்கு சுத்தமா காமெடி வரல, உட்காரு. ஓ சாரி. ஓகே. இங்க பாரு மிஸ்டர், நாங்க சில கேள்விகளை கேட்க போறோம். அதுக்கு நாங்க நினைக்கிற பதில சொல்லி எங்களை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே. உன் பேர் என்ன ராம்குமார்? சேஷாத்ரி. கொல்லி வாய்ப்பி சாசா இருப்பா போல இருக்க. என்ன படிச்சிருக்க? ஆக்சுவலி பிகாம் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறியா? அப்பா படிப்பு விஷயத்துல இவ்வளவு பிடிப்போட இருக்கியே. எவ்வளவு மார்க்? அதான் நம்ம எம்ஜிஆர் நகர் சுப்பையா இருக்காருல, அவருக்கு 20,000 தான் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸே தரேனாரு. எது தரேனாரா? இப்போ யார் தாங்க பணம் கொடுத்து மார்க் வாங்கல? அந்த ஃபைலை கொடு. என்னடா இது? எஜுகேஷன் ஃபைலை கேட்டா ஹெல்த் ஃபைலை கொண்டு வந்திருக்க? இல்ல சார், சினிமால எல்லாம் இன்டர்வியூனா ஃபைல அக்கல வச்சுட்டு வந்துருவாங்க இல்லையா? என்கிட்ட இருக்கிறது தான், அதை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். பெரிய ஜீனியஸ் நினைச்சுக்காத ராம்குமார். சேஷாத்ரி நம்ம பர்த்டே அப்படிதான். ஓகே. இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு ப்ராப்பரா பதில் சொல்லிட்டு ஓடிடு. இடியட்ட இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க? செத்தா சேஷாத்ரி. பாத்தீங்களா? நந்தா. சாரி அங்கிள், நான் அது என்னடா என்ன எடுத்து அடிச்சது? ரிலாக்ஸ்டா இருங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் உங்க பொண்ணு தெரியுங்களா? மார்க்கெட்ல மாப்பிள்ளைங்களுக்கு டிமாண்ட் சார். சரி அதெல்லாம் போட்டு விடு. லவ் கிவன் ஏதாவது சுத்திட்டு இருக்கியா? இல்லங்க, நீங்க செய்றீங்களா? வாட்? இல்லங்க, ஒரு பேச்சுக்கு நான் லவ் பண்றீங்கன்னு வெச்சுக்கங்க. திடீர்னு நம்ம தல அஜித் உங்களை ப்ரோபோஸ் பண்றாரு. அப்ப நீங்க என்கிட்ட என்ன சொல்லுவீங்க? முதல்ல என் போன் எடுப்பீங்களா? என் எஸ்எம்எஸ்க்கு ரிப்ளை பண்ணுவீங்களா? ஏன்டி இப்படி பண்றான்னு கேட்டா we are just friends யார் அப்படின மாட்டீங்களா இல்லையா? எத்தனை பேரை பாக்குறோம் எங்களுக்கு தெரியாதா? அவனே பணம் தின்னு கொட்ட போட்டவன், அவங்க கிட்ட வாய் கொடுத்தா இப்படிதான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, என்னது? நம்மால அடிக்கிறானா? இதோ வரேன். டேய் டேய், என்னடா இன்டர்வியூக்கு விட்டு போற? சினிமால போர் அடிச்சா நடுவுல எந்திரச்சு போறது இல்ல, அதே மாதிரி தான். வாயில கசக்காம வீட்ல கொண்டு வந்து கொடுத்துருங்க. கசக்காம கொடுக்கணுமா? நல்ல வேலை எங்களை கசக்காம போனியே. கர்மன். ரஜினிகாந்த், விஜயகாந்த் இந்த காந்தங்க லிஸ்ட்ல இந்த சூரியகாந்த் சேருவான்டா. இந்த பாண்டி பஜார் ஏரியால என்ன மீறி குரல் குட்டா என்ன ஆகுன்னு தெரியும்ல. நீ யாரா ராம்குமார்? பெரிய ஆக்ஷன் ஏற மாதிரி போஸ் கொடுத்து வந்துங்கற. ஃபோர்ஸ் வாக்கிங்லி டாக்கிங்லி இருந்தா மட்டும் போதாது, திங்கிங்லி இருக்கணும். ஏய், என்ன பேஸ்னேக மாதிரி அடிக்குற? அடிக்கிறதுக்கு எவனடா கேட்கணும்? ஏய் அடங்கு மாமா. ஏய், உன் ஃப்ரெண்ட ஏன் அடிச்சன் தெரியுமா? தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, அடிச்சிட்டல அதுவே தப்பு. இந்த பாண்டி பஜார் ஏரியால என் மேல ஒருத்தன் கைய வச்ச என்ன ஆகுன்னு தெரியுமா? என்னடா ஆகும்? காமிக்கிறேன். காமி. கம் ஆன். வர மாட்டானுங்களே. எங்கடா போய் தொலைஞ்சீங்க? பாத்தியா ரியாக்ஷனா? டேய், கொஞ்சம் பிராக்டிகலா திங்க் பண்ணுங்களேன்டா. இந்த பாடிங்களுக்கு இந்த பாடியோட ஃபைட் அவசியமா? ஓட்டானுங்க. என்னடா ஆகும்? ஒரு வாரம் வெயிட் பண்ண தெரியும். அது வரைக்கும் அடி விழும். இல்ல ஒரு 2 நாள் வெயிட் பண்ண தெரியும். அது வரைக்கும் அடி விழும். இல்ல ஒரு 2 மணி நேரமா வெயிட் பண்ண தெரியும். அடி விழும். சட்டையை விட்டா தான சொல்ல முடியும். சொல்டா. சொல்றேன். ஏய் இதானே ரியாக்ஷன். புதன்கிழமை நான் யாரும் அடிக்க மாட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்டா. ஆனா புதன்கிழமை அடி வாங்கலாம்ல. ஏய், போன வாரம் ஒரு கும்பலே என்ன சேர்த்து வச்சு அடிச்சானுங்க. ஆனா இவன் ஒரே லைன் இப்படி தொரத்தி அடிக்கிறானே. ஐயோ, எப்படா தப்பிக்கிறது? என்ன பாப்பா இங்க நிக்கிற? இன்னைக்கு அந்த வண்டியில பெட்ரோல் இருக்கா இல்லையா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். ஏய், இந்த பார்க்கிங்க்கு உள்ள வர வெளிய போக ஒரே வழிதான். அனவசியமா டைமை வேஸ்ட் பண்ணாத, வெளிய வந்து அடி வாங்கிட்டு போய்டு. எனக்காக ஏன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அதான் என்ன மொத்திட்டியே. போக வேண்டியது தானே. ஓ, இங்கே தான் இருக்கியா நீ? அந்த எருமை என்ன பண்ணா தெரியுமா? எப்ப பார்த்தாலும் யாரோ ஒருத்தனை அடிச்சிட்டே இருப்பியா? சும்மா அவனை அடிக்கிறதுக்கு நான் ஒன்னும் ரவுடி கிடையாது. என் ஃப்ரெண்ட் அடிச்சா, அதனால தான் அவனை திருப்பி அடிச்சேன். வாங்க சார், வாங்க. அதோ என்ன அடிச்சு நிக்கிறான் பாருங்க, அவன் தான்.
இன்ஸ்பெக்டர் சார், இவன் தான் என்ன அடிச்சான். யார் யானே? இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? என்னமா ஆக்ட் விடுறான் சார். சார், அண்ணாதி அடிக்கிற மாதிரி என்ன போட்டு அடி அடின்னு அடிச்சான் சார். வேற தங்கச்சிங்க தங்கச்சி என்ன அடிச்சான் தானே அவன்? ஆமா சார், அடிச்சான். பாத்தீங்களா? அடிச்சான். கிளம்பு. வாடா வாடா. எனக்கு எனக்கு லக்கி டேன் தான் சொல்லணும். லைஃப்ல 2 விஷயத்த பார்க்கணும்னு நினைச்சேன். ஒன்னு இன்டர்வியூ, இப்போ போலீஸ் ஸ்டேஷன். சூப்பர், ஒரே நல்ல 2த்தையும் முடிச்சாச்சு. இவனை பெட்டி கேஸ்ல புக் பண்ணி உள்ள போடு. சார் சார், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதீங்க. நான் பொறுமையா 5 எண்ணுவேன். சட்டு போட்டு மேட்டர் முடிச்சிருங்க. என்னது 5 என்ன போறியா? யா, இல்லனா பிரச்சனை பெருசாயிடும் சார். அப்படின்னா நீ எம்எல்ஏ பையனா இல்ல எம்பி தம்பியா? உங்க அக்கா என்ன மீடியால பெரிய ஆளா இல்ல பாகிஸ்தான்ல இருந்து வந்த டெரரிஸ்டா? சார், உங்களுக்கு அவங்க எல்லாம் பெரிய ஆளுனா எனக்கு நான் தான் பெரிய ஆளு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷனை பார்க்கணும்னு நினைச்சா பார்த்துட்டேன். நல்லா தான் இருக்கு. வரேன் சார், பைடா. ஏய் அவன அப்படி கைவிடியா. பேஸ்னாலே சரிப்பட்டு வராது போல இருக்கு. நான் கேட்டுட்டே இருக்கேன், பெரிய பருப்பு மாதிரி போறேன். யாரா நீ? சார், இவனாண்ட கேள்வி கேட்காதீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெயிண்ட் அடிச்சு இதான் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவான் சார். 1 2 3 4 5. சார், பெயில் பேப்பர் சார் 10,000 ரூபாய் இருக்கு. பெயில் பேப்பர் சார் 10,000 ரூபாய் இருக்கு. பெயில் பேப்பர் சார், உடனே அவனை விட்டுருங்க. என்னையா குழப்பற? யாரா இவரு? மை டாடி சார். அதுக்கு அப்படின்னா அவன் என் பையன். வேணா 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு தரேன். அந்த கேஸ்ல இவனை வச்சு உள்ள போடுங்க. உனக்கு வேணா எனக்கு வேணா 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா. பார்த்து பண்ணுங்க சார். இன்னொரு தடவை மாட்டினா மாட்டினா பெரிய பையில எடுத்துட்டு வரேன். வாடா. அச்சவன் எஸ்கேப் ஆயிட்டான். கூட்டு வந்தார் சம்பாரிச்சிட்டாரு. நடுவுல நான் மாட்டிக்கினேன். என்னோட பேங்கிங் 2மே நீங்க தான். அப்பா இருக்கிறவருக்கு நீ ஏன்டா கவலைப்படுற? ஷூட் பண்ணு. என்ன நந்தினி, மறுபடியும் அதே கனவா? டோன்ட் வரி நந்தினி. நான் ரகுராமனோட பொண்ணு நந்தினி சார். சார், நந்தினி வந்திருக்காங்க சார். அந்த பொண்ணுகிட்ட ஒரு 15,000 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. ஓகே சார். மதி ஃபோன் பண்ணான். விஷயம் அவங்க காது வரைக்கும் போயிடுச்சான். சாவக்கூடாதுன்னு நினைக்கிறவ பயந்து ஓடுவான். சாக துணிஞ்சவ எதிர்த்து போராடுவான். இதே அப்ப சின்ன வயசுல சொல்லி கொடுத்த வார்த்தை. டேய், இப்ப அவசியமா கேட்கணுமா? ஈகோடா, சும்மா விட்டுற முடியாதுல்ல. நம்மால போலீஸ்ல போட்டு கொடுத்தான்ல. ஆமா. சாரி சொல்லு. இல்லனா டாக்டர் பேஷண்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவே. கூப்பிடு. சாரியா, காமெடி எல்லாம் பண்ணது கிளம்பு. கேட்றேன், இல்லனா இன்னும் ஒரு வழி பண்ணிடுவானுங்க. பண்ணிட்டு போட்டோம். ஏய் போடா பா. பாப்பா, சீன் போடாம சாரி சொல்லு. ஏய், வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லேடிஸ் ஹாஸ்டல்? உன் பேர் என்னடா? பவி. லெட்ஸ் கோ. வெயிட். பேர்ல இருக்கிறது 3 அடி, அதுல ஸ்டூல் 1 அடி, ஓவர் மேக்கப். ஆனா ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கே. உனக்கு ஒரு சேட் நியூஸ் சொல்லட்டுமா? நீ பிலோ ஆவரேஜ். யூ டாக். வாட் நான்சென்ஸ்? ஓகே, நான் ரொம்ப கோவக்காரன் தான். ஆனா உனக்காக ஒரு சான்ஸ் தரேன். போன போது பழச்சுப்போ. அந்த சாரி அழகா இழுத்து விட்டுட்டு கோட்டை கையில வச்சுக்கிட்டு சாரின்னு சொல்லிட்டு நீ போயிட்டு. டைம் ஆகுது. சாரி சொல்லுமா. எவன் தெரியல நேரம் கட்ட நேரத்துல. கமான், சாரி சொல்லுமா. செருப்பு பிஞ்சிரு ஜாக். பரவாயில்ல, அப்புறமா தேய்ச்சிக்கலாம். நீ சாரி சொல்லு. அவனை உடைக்க போறேன் பாரு. எனக்கு 1000 வேலை இருக்கு. சீக்கிரம் சொல்லு. உனக்கா? சும்மா இருங்கடா. நீ சொல். ஹலோ. இப்ப சொல்லா பாடுற. அப்படியா? வர. சாரி. ஆட்டோ. ஏய், பைக் எடுத்துட்டு வா. இனிமே நான் நிம்மதியா தூங்குவேன். எவன்டா அந்த நோயின்னு ஃபோன் பண்ணது? ஃபோன் பண்ணி அசிங்கமா. ஹலோ
எப்போ எந்த ஹாஸ்பிட்டல்? அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்டா? ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாமா? பொசிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. டாக்டர் வேற இன்னும் வரல. அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. லெட்ஸ் ட்ரை. முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். மேடம், வாட் ஹேப்பன்ட்? கொஞ்சம் வெளியே போய் நில்லுங்க. கவலைப்படாதீங்க சார். ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். You're very lucky. Everything is going to be fine. What the hell is going on here? பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க தான பொறுப்பு. இவங்க கார்டியாக் பேஷண்ட் சார். ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. அதனால தான் அட்டெண்ட் பண்ணோம். ஸ்டாப் இட். இஷ்டப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பியா? ஏதாவது ஆச்சுன்னா ஹாஸ்பிடலுக்கு தான் கெட்ட பேரு. ஆஃப்டர் ஆல் யூ ஆர் ஹவுஸ் சர்ஜன். டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட்ஸ். I don't care sir. இந்த பேஷண்ட் உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. சீனியர் டாக்டர் இப்ப வந்துருவாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா இவங்க உயிர் நேரம் போயிருக்கும் சார். ஃபார்மாலிட்டில பாத்து. நீ இவ்வளவு திமிரா இருந்தா உன் கரியர்ல முன்னேறவே முடியாது. என்னோட கரியரை விட ஒருத்தரோட உயிர் தான் எனக்கு முக்கியம் சார். A doctor's first priority is to save a patient's life. என் டியூட்டி நான் பண்ணது தப்பா இருந்தா நீங்க என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க சார். எனிவே பேஷண்ட் நார்மல் ஆயிட்டாங்க. போலாம் சார். ஏன் நந்தினி கோவப்படுற? ஆக்சுவலி இது என்னோட கேஸே இல்ல. எமர்ஜென்சிங்கிறதுனால தான் வந்தேன். யாராவது கேட்டாங்கன்னா நந்தினி அட்டெண்ட் பண்ணதா சொல்லுங்க. You're very lucky. 2 நாள்ல நீங்க வீட்டுக்கு போயிடலாமா? ஓகே, I'll be back. தேங்க்ஸ் நந்தினி. It's okay. ஷூட் பண்ணு. ஷூட் பண்ணு. ஷூட் பண்ணு. He is literally torturing Anand. அவன் என்கிட்ட கூட ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறான். பாத்தீங்களாடா, நான் இருக்கேன்னு தெரிஞ்சும் லவ் பண்ணுன்னு அவளை டார்ச்சர் பண்ணிருக்கான். எங்க கிட்ட சொல்லிருந்தா அவனை தூக்கி இருக்க மாட்டோம். வாட் நந்தினி? நாங்க உன்னை பாத்துக்க மாட்டோம். நம்ம காலேஜ் பண்ண கிண்டல் பண்றவால நான் சும்மாவே விட மாட்டேன். I will teach him a lesson. அவன் எங்க கிட்ட அடி வாங்குறத நான் பார்க்கணும். சைட் ஸ்டாண்டே போடுவோம். நான் பிரதர் ஃபைட் சீனுக்காகவே மீசெல்லாம் வழிச்சிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. நாங்க கோட்டு போட்டோம்னா ஒரு உயிரை காப்பாத்தோம். அதே கோட்டை கழட்டி போட்டோம்னா ஒரு உயிரை எடுப்போம். சூப்பர் பாஸ். பஞ்ச் டயலாக் கிழியுது. நீ இப்போ என்கிட்ட சொன்ன டயலாக் டைரக்டர் பேரரசு கேட்டிருந்தாருன்னு வெச்சுக்கோ, இன்னொரு ஊர் பேர்ல ஒன்னே ஹீரோ வச்சு படம் எடுத்துருப்பாரு. என்னடா ஓவரா எகுற? இதோ பாருடா, கோவப்பட்டு சரோஜாக்கா ஆடிக்கிட்டே வந்துட்டாங்க. ஃபைட்டிங்க. பாப்பா எப்படி இருக்கா? நம்ம நந்தினி தான் கேக்குறேன் பாஸ். என்னடா எங்க முன்னாடியே நந்தினியை கலாய்க்கிறியா? தலைவா, யாரோ உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நான் கலாய்க்கல, லவ் பண்ண அழிச்சாட்டு பண்ணிட்டு இருக்கியா? பரவாயில்லையா, நம்ம ஆளு ஷார்ப்பா தான் இருக்கு. வேணாம், அவன் லைன்ல கிராஸ் பண்ணாத, இல்லனா அவ்வளவுதான். அடிங்க, வந்து அடிங்க.
இப்போ நான் உங்களை திருப்பி அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள ரவுடின்னு நினைச்சுக்கோ. அதே நீங்க என்ன அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, சிம்பத்தி கிரியேட் ஆகி அது லவ் ஆகலாம். நாளைக்கு அதுவே கூட மேரேஜ்ல போய் முடியலாம். அப்பதான் என்ன அடிக்க வந்திருக்கிற இந்த கைகளுக்கெல்லாம் நான் அண்ணன் போட்டு சந்தோஷப்பட முடியும். வாங்க அடிங்க வாங்க. டாக்டர்ஸ், நீங்க இவனை ஹேண்டில் பண்றீங்களா இல்ல நானே இவனை ஹேண்டில் பண்ணட்டுமா? டேய், அவங்க ஏதோ லவர்ஸ் பேட்ச், ஏதோ பேசிட்டு நல்லா அடிச்சிட்டு போயிடுவாங்க. உனக்கு எதுக்குறா பட கண்ணா? போன தடவை நீங்க ஏதோ ஃப்ளூக்ல எஸ்கேப் ஆயிட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்காத. டாக்டர்ஸ், என்னோட சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறீங்களா? டம்மி பீஸ் இப்படி தான் போலாம். நீங்க கண்டுக்காம வந்து வேலைய முடிச்சிட்டு போங்க. டேய், இன்னைக்கு புதன்கிழமைடா, நீ யாரையும் அடிக்க மாட்டடா. அந்த விரதம் போன மாசம், இந்த மாசம் நான் மாத்திட்டேன்டா. ஏன்னா பேசினேங்க மாதிரி கண்டத்துல அடிக்கல. ஹலோ பிரதர்ஸ், கோட்டை கட்டுங்க. எம்மல கரெக்டாக வந்து அடிங்க ப்ளீஸ். குரங்கு பையன் வந்து சீனை கெடுத்துட்டான். எல்லா இடத்துலயும் நம்மள கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் நம்ம சரக்கு மாட்டிக்குது. பேசாம இந்த தொழிலை விட்டு விவசாயம் பண்ண போயிடலாம். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நீ தூக்கல தொங்கலாம். வெற்றவனுடைய அறிவா கூரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. கண்ணில திமிரு, மனசுல தைரியம் இருந்தா போதும். தெட்டு சொல் நாள் நாள். இந்த மழையில வருவான்னு எனக்கு தோணல. யாரும் பார்க்கல. இது பாரு, பழம லவ் அப்படியே வச்சிருந்தா அழுகிடும். மனசை தந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டு மேட்டர் ஓவர் ஆயிடும். இந்த வானம் பொழியும் மழையால் என் காதல் தீ அணையாது. உரைக்காதம்மா, பைக்ல வரப்போ உனக்காகவே உதிச்ச கவிதை இது. உன் கவிதை உன் மூஞ்சி மாதிரியே இருக்கு. போய் வேலையை பாரு. உன்னை லவ் பண்றதா வேலையே? என்ன உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? வெக்கம் பயம் இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்து அப்பா சொல்லி வளர்த்திருக்காரு. அப்போ இருந்து அதெல்லாம் விட்டாச்சு. வேலை விட்டு இல்லாதவனுக்கு லவ் ஒரு கேடு. யூஸ்லெஸ். வேலை இல்லன்னு தான் லவ் பண்றேன். ஹலோ பிக் பாஸ், நீ அதை எடுத்து சொல்ல. வேலை விட்டு இல்லனாலும் இந்த சீனுக்கு ஒன்றும் குறைச்சிடல. உன்னை வேலைக்கு போக சொல்ற பொண்ணெல்லாம் நமக்கு வேண்டாம். நாம வேற நல்ல பொண்ணா பாத்துக்கலாம். என்னம்மா ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. என்னடா, இன்னைக்கு வேலைக்கு போக சொல்வா, நாளைக்கு வருமானம் பத்தலன்னு சொல்லுவா, அப்புறம் சைட் பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவா. இந்த காலத்து பொண்ணுங்க இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அப்பா அம்மா விட்டு தனியா போயிடலாம்னு சொல்லுவாங்க. அறிவு கெட்டவனே, அவ்வளவு தூரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அம்மா கஷ்டப்பட்டு வந்து பரிமாறாங்களே. டேய், அவன் எங்க உட்கார்ந்தா உனக்கு என்ன? நீ சாப்பிடு. அவனே அந்த பொண்ணு பின்னாடி சுத்தி சுத்தி டயர்டா உட்கார்ந்திருக்கான். வேலை வேலை வேலை, ஏன் இப்படி வேலை பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றாங்களோ? டேய், போக்கிரி விஜய் மாதிரி சீக்ரெட் போலீஸ் ஆயிடண்டா. ஃபுட்வேர் பிஞ்சிரும். சாரி, நான் அவளை லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், சீட் பண்ணணும்னு நினைக்கல. டேய், நீ நிஜமாவே கமிஷனர் ஆயிட. தலையில அடிக்காதீங்க. என் புள்ளைய வேலைக்கு போக சொன்னா கொன்னுடுவேன். சாரி. Dr. Robin is coming from London tomorrow, right? Excuse me. நீ சுமார் ஃபிகர் கிளம்பு. யூ மீ எ ஜாயின். ஹலோ. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நான் ஃபாலோ பண்றேன். நான் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நவ் டைம் கம்ஸ், ஐ கம்ஸ். தீஸ்கோ. அப்படிலாம் பார்க்க கூடாது. இது பிரிஸ்கிரிப்ஷன் காது. நான் லவ் பிரிஸ்கிரிப்ஷனும். நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சுடா. நான் உனக்கு செய்யலாம், நீ எனக்கு செய்யலாம். வாட்? அது ஆபரேஷனும். நீயும் நானும் சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல் திறப்போம். సూపర్ స్పెషాలిటీ హాస్పిటల్. నేను నీకు ట్రీట్మెంట్ చేయరా, నువ్వు నాకు ట్రీట్మెంట్ చెయ్యి. நீ மாறி மாறி ட்ரீட்மெண்ட் கொடுப்பா, நான் வேடிக்கை பார்க்கணுமா? குடு. என்னது லவ் லெட்டர் மாதிரி இருக்கு? ஆல்ரெடி கால் வெயிட்டிங். మీరు కంటిన్యూ చేయండి, వరకటంలో நான் இன்னொரு கால் போட்டுக்கிறேன். எந்த ஊர்ரா? ஹைதராபாத். பேரு? அல்லு பாபு. கோங்கராவா? நிறைய எழுதிருக்க போல இருக்கு. படி. చాలా వెయిట్గా ఉంది సార్. என்னது கவிதையா? உங்க கை. ஓகே, இப்ப படி. படி செல்லம். டியர் நந்து, ஐ அம் அல்லு. உன்னை நினைக்கும் போதே எனக்கு வழியுது ஜொல்லு. ஒரே చాలా బాగుందిరా, చాలా బాగుందిరా. కంటిన్యూ. తాజ్మహల్ అంటే எல்லாருக்கும் ఇష్టం. అத కట్టறதுக்கு చాలా కష్టం. ఆహా, సూపర్ అండి, సూపర్. ఇది కేளுங்க, ఇది కేளுங்க. இது కంటిన్యూ చేయండి. நான் கனிய தொட்டேன். அத மெதுவா கிள்ளி விட்டேன். கனினா இதயம் கனி சார். கவிதை சூப்பர் అండి. இது கேட்ட உடனே எனக்கு ஏதோ వచ్చింది చెప్పాలా? சொல்லுங்க. நீ அனாவசியமா இங்க வந்த. என்கிட்ட அடி வாங்கி வந்த. ஏன் சார் அடிக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே இவளை லவ் இங்க பண்றேன். பாரு கோங்கரா, எத்தனை பேர் ஒரு பொண்ணை லவ் பண்றாங்கங்கிறது முக்கியம் இல்ல, முதல்ல லவ் யார் சொல்றாங்கங்கிறது தான் முக்கியம். நீ எப்ப சொன்ன? லாஸ்ட் மினிட்ல. நான் லாஸ்ட் வீக்டா. அப்ப நம்ம ரெண்டு பேர்ல யார் சீனியர்? ஒரு நிமிஷம் சார், என் அம்மையை கேட்டு சொல்றேன். ஐயோ அம்மா, ஏன் சார் இடி அடிக்கிறீங்க? இவ சும்மா தான் நிக்கிற, அடிக்க வேண்டியதே. இத பாரு கோங்கரா, இப்ப பூ போட்ட சட்டை போட்ட நீ விலகிக்கணுமா, இல்ல பூ மாதிரி இருக்கிற அந்த பொண்ணை விலகிக்கணுமா சொல்லு? ஜெனரலி நேனே.
కదా కదా నీకు కామన్ సెన్స్ చాలా ఎక్కువరా ఇదబుడి ఏం సార్ ఇది కేలంబు ఎక్కడికి తిరుపతికి ఎందుకు మొట్ట ఓడறதுக்கு டேய் நீ ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டடா தாவா நா எவ்வளவு லிட்டர் கொடுத்தாலும் வாங்கி வெச்சுக்குவியா this is very bad என்னையே இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க போய் வேலைய பாரு நான் அன்னைக்கே சொன்னல இப்படி திடீர்னு வேலை செய்ய சொன்னா எப்படி ஒன்னு பண்ணலாம் நீ வெளிய போய் வேலை பாரு நான் வீட்டு வேலை பாத்துக்கறேன் என்ன நினைச்சிட்ட ஈஸியா வீட்டு வேலையெல்லாம் பண்ணிடுவியா பொம்பளைங்க தினம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா சும்மா கதை விடாத என்ன அப்படி லேடிஸ் கஷ்டப்படுறீங்க எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு கஷ்டம் கஷ்டம்னு குக்கர் கரண்ட் ஸ்டவ் கரண்ட் வாஷிங் மிஷின் கரண்ட் ஹீட்டிங் கரண்ட் கூலிங் கரண்ட் ஒரு சுவிட்ச போட்டா போதும் மொத்த வேலையும் அப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிடுதா கஞ்சி போட்டு காட்டன் சாரி கட்டிட்டு அத்தி பூக்கள் உதிரி பூக்கள் பிளாஸ்டிக் பூக்கள்னு ஒரு சீரியல் விடாம வீட்டுல உட்காந்து பாத்துட்டு இருப்பீங்க ஊர் புறம் சுத்தி கஷ்டப்படுற ஆம்பளைங்க வேஸ்டா நாங்க தாய் குலத்தை மதிக்கிறோம் பதிலுக்கு நீங்க மிதிக்கிறீங்க அந்த டிபேட் நமக்கு எதுக்கு சி எதிர்கால டாக்டர்ஸ் இந்த ஃபிகருக்கு நான் எப்போ பெரிய துட்டா போட்டு சீட்டு புடிச்சிட்டேன் எவனாவது வந்து சீட்ல உட்காரணும்னு நினைச்சு பேசிட்டு போற என்ன நான் யாருன்னு தெரிஞ்சு அப்படி பண்ண மாட்டேன் சேகராஜா சார் வீடு தான் நாங்க ஏண்டா பஸ் ஏறிட்டு எந்த ஊர்னு கேப்பியா இல்ல எந்த ஊருக்கு போகணுமோ அந்த பஸ்ல ஏறுவியா இதான்டா தென்னறா இல்ல சூப்பர் தல சப்ப பீஸ் அப்ப கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் நான் கலாச்சிட்டு போறான் டேய் டேய் பின்னாடி வா ஹலோ டேய் யாரா நீ இல்லடா இதுங்களோட டம்மி பீஸ் தான் கரெக்ட் தானே டம்மி பீஸ் டேய் டேய் நசியார் போறீங்க வா யாருன்னு கேக்குற போயிட்டே இருக்க டேய் இல்லடா அடிச்சேன்னு வணக்கம் மச்சானா அண்ணன் சொல்றா இது மேட்டர் வேற நீ மூட்டி சைடு வாங்க யாரா அவன் மச்சான் நான் உங்க தங்கச்சியை லவ் பண்றேன் தங்கச்சியை லவ் பண்றியா உன் தங்கச்சி நான் சொன்னேன் போடா மச்சான் கிட்ட பேச விடு என் பேரு ராம்குமார் நல்லா வெல் செட்டில்ட் ஃபேமிலி அப்பர் மிடில் கிளாஸ் சொத்து பத்தலாம் கூட நிறைய இருக்கு அக்கம் பக்கத்துல எங்களை பத்தி விசாரிச்சா கூட நல்ல விதமா தான் சொல்லுவாங்க நீங்க ஓகேன்னு சொல்லுங்க நாளைக்கு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது என் தங்கச்சியை லவ் பண்றியா மச்சான் மச்சான் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நான் உங்களோட தங்கச்சியை லவ் பண்ணல நான் லவ் பண்ண பொண்ணு தான் உங்க தங்கச்சி அண்ணா ரெண்டுமே ஒண்ணுதானே மச்சான் இது சீரியஸ் மச்சான் எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க அவளுக்கு ஃபோன் போடு போடு ஏன் நம்பர் இல்லையா ஏன் இல்ல இது போடுறான் பாரு போடு பார்க்காத போடு ஹலோ நந்தினி உங்க அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா ஒரு நிமிஷம் ஹலோ யாரோ ராம்குமாரா என்ன பார்க்க வந்திருக்கான் ஹீரோ மாதிரி சூப்பரா இருக்கிறான் நானே பார்த்தாலும் இப்படி ஒரு பையன் உனக்கு கிடைக்க மாட்டான் இவனை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கலனா லைஃப்ல நிறைய மிஸ் பண்ணிடுவேன் எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு ஓகே நீயும் ஓகே சொல்லிடு தேங்க்ஸ் மச்சான் நல்ல நாள் பார்த்து அம்மா அப்பாவோட வந்து பேசுறேன் வரேன் மச்சான் போயிட்டு வரேன் கூப்பிடுங்களா மச்சான் எனக்கு தங்கச்சின்னு யாரும் கிடையாதுடா உன்னை கைட்டு விடுறதுக்காக உன் ஆள் ஏமாத்திருக்கிறா சரி வரேண்ணா என்னடா ஓரோ மாறிடுச்சு கைடு எடுத்துட்டேன் ஸ்டோரி மாறிடுச்சு இல்ல அது சரி அந்த மொட்டை என்ன பண்ணுது கன்னி பொண்ண கர்ப்பிணி பொண்ணா ஆக்கிடுவாரு அறுத்துற போறாங்க நந்து உங்க அண்ணன் கூட ஓகே சொல்லிட்டாரு நீ ஓகே சொல்லிட்டனா நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஏய் இருடி இருடி எங்கடி ஓடுற சீன் போடாதடி நான் சொல்றத மட்டும் கேட்டு ஒரு நிமிஷம் சாமி பேக்கப் ப்ளீஸ் இது பார் நல்ல கோயில் நல்ல முகூர்த்தம் நீ ஒரே தடவை ஓகேன்னு மட்டும் சொல்லு போதும் சொல்லிட்டா ஏய் நந்து நந்து நீ தப்பா நினைச்சிட்ட இது பார் நீ ஒரே தடவை ஓகேன்னு மட்டும் சொல்லு அதுக்கு அப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் சிப்பா ஏய் நந்து கொஞ்சம் யோசிச்சு சொல்லண்டி எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி முதல்ல இங்க இருந்து போயிடு ஓகே ஓகே நம்ம ஒரு அக்ரிமெண்ட்க்கு வருவோம் கௌதரத சாமி என்ன பாரு நீ ஒரே ஒரு தடவை ஓகேன்னு சொல்லிடு நான் ஓடி போயிடுறேன் கேரண்டி இந்த ஒரு வாட்டி கேட்க தான் இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேன் நீ ஓகேன்னு சொன்னா வேலை முடிச்சது நான் போயிடுவேன் எஸ் இன்னும் சொன்ன உடனே வந்து டார்ச்சர் பண்ணுவான்னு நினைச்சேன் திடீர்னு ஆளே காணும் சொல்லுமா முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம் என்னம்மா என் பையனுக்கு சொல்லிட்டியாமே உங்களுக்கு வேலை வெட்டியே இல்லையா நான் மட்டும் இந்நேரம் சொல்லலைன்னா அவன் என்ன சும்மா விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா ஓகே சொன்னாலாவது போவானேன்னு தான் அப்படி சொன்னேன் அதை நம்பிட்டு நீங்க வேற அம்மாடி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருமா இது வரைக்கும் எங்க புள்ள இதான் வேணும்னு எங்ககிட்ட கேட்டதே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நந்து வேணும்னு கேட்டிருக்கான் அவ சந்தோஷம் தானே எங்களுக்கு முக்கியம் அதுக்குன்னு ஷாப்பிங் போற மாதிரி ரெண்டு பேரும் வந்துட்டீங்க உங்க பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்கி கொடுக்கிறதுக்கு நானே பொம்மையா அவன் தங்கம்மா 75 கிலோ தங்கம் நான் எக்கச்சக்கமா சம்பாதிச்சு வச்சிருக்கேன் அவன் என்ன அவன் பேர புள்ள வரைக்கும் உட்கார்ந்து சாப்பிடலாம் நீங்க சும்மா இருங்க இத பாருமா உனக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்லவா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை விட கொடுத்து வச்ச யாரும் கிடையாது அவனோட இருந்தா நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கே போகாம ஹாப்பியா இருக்கலாம் என்னையும் அவன மாதிரி தண்ட சோறு சாப்பிட சொல்றீங்களா முதல்ல இங்க இருந்து போயிடுங்க அவனுக்கு தான் அறிவு இல்ல நினைச்சேன் நீங்களும் அப்படியே இருக்கீங்க அந்த வெட்டி பாயில கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியம் நினைச்சீங்களா
ஏதோ பெரியவங்களா இருக்கீங்களேன்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். போயிடுங்க. டேய் உனக்கு என்னடா குறைச்சல்? நீ ஊன்னு சொன்னா 1000 பொண்ணுங்க கியூல நிப்பாங்கடா. எத்தனை பேர் வந்தாலும் நந்தினி மாதிரி ஆகாதடா. என்ன நந்தினி? அவ உங்க அம்மா அப்பாவே இன்சல்ட் பண்ணிருக்கா. அவ சம்மதிச்சா எல்லாமே சரியா போயிடும்டா. இது வரைக்கும் நான் கேட்காமலே எனக்கு எங்க அம்மா அப்பா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. என்ன இன்னொருத்தரோட அன்புக்காக கூட அவங்க இயங்க வச்சதில்ல. கேட்காமலே எனக்கு எல்லாம் கொடுத்த எங்க அம்மா அப்பாக்கு நந்தினி தான் சரியான மருமக. இன்னைக்கு எங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னா அது காரணமே நந்தினி தான். லைஃப்ல முதல் தடவையா ஒரு கடங்கார மாதிரி ஃபீல் பண்றேன்டா. So I want to gift it to my family at any cost. நந்தினி தாண்டா என் பொண்டாட்டி. மஞ்சருண்ணே, இனிமே உங்க ஏரியா பக்கமே வர மாட்டேண்ணே. விட்டுருங்கண்ணே, புள்ள குட்டிக்காரண்ணே. தப்பு செய்யறவனு மன்னிக்கிறதோ தப்பு செய்யறதுக்கு சம்பந்தம். தப்பு பண்ண மாட்டேன், இனிமே தப்பு பண்ண மாட்டேன். தலையை வெட்டினாலே எங்களை எவனும் கேட்க மாட்டான். சந்தன மரத்தை வெட்டினதுக்கு சீன் போடுறியா? எங்களை போட்டோ எடுத்த உடனே உன் வீட்டுல போட்டோவை மாட்டி கும்பிட போறாங்கடா. ப்ளீஸ். நீ சாவறது எனக்கு முக்கியம் இல்லடா. நீ செத்ததை இந்த ஊர் முழுக்க தெரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். தம்பி, பசுப்பு தின்னா பச்சை குழந்தைக்கு கூட இறக்கம் காட்ட மாட்டான்னு தெரியுற மாதிரி இவன் பொணத்தை இவன் வீட்டு வாசலையே துண்டு துண்டா வெட்டி போற. சரிண்ணா. யார் அந்த ஐட்டம்? திரும்படி, யாருன்னு பார்க்கணும். திரும்ப. ஏய் நடி துள்ற சொல்றல, முகத்தை காட்டுடி. ஏய் முகத்தை காட்டுடா. அங்க வந்து இந்த ராம்குமார் வீடியோ எதுன்னு கேட்டனா சின்ன குழந்தை கூட உன்னை எங்க வீடு கூட்டு வரேன்டா. காடி ஒரு அப்பனுக்கு போறதுனா அந்த வந்து பாடுற போறம்போ என்ன மறக்காத அளவுக்கு பண்றேன்டா. அப்படியே போட்டனா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி ராத்திரி தனியா வெளிய வராதே. யாரவ யாரவ உனக்கு நான் என்ன லவ்வர் நினைச்சா இல்ல பாடி கார்டு நினைச்சா?
இந்த மாதிரி நேரத்துல இப்படிலாம் சுத்தினா கண்டுகிட்ட புறமுகளை கையை வைக்க தான் செய்வான். அப்படி என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? ஏதாவது சொன்னா நேரடியா சொல்லி தொலைங்க. என் மூஞ்ச பார்த்தாலே பேச்சு வாயில இருந்து வர மாட்டேங்குதா உனக்கு? எங்க அம்மா அப்பா திட்டுறது மட்டும் அன்னைக்கு வாய் கிழிச்சதுல நீ யாரடி அவங்கள திட்டுறதுக்கு? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? வயசுல பெரியவங்க கூட மரியாதை இல்லாம திமிரு பிடிச்சுவா. ஆமா, என்னடி உன் பிரச்சனை? நார்மலாவே இருக்க மாட்டியா? முழிக்காத, அப்படியே கண்ணை நோண்டிடுவேன். இவங்க அண்ணன் ஒரு பெரிய பருப்பா, அவர் ஓகே சொன்னாதான் இவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? அனுப்பி வச்ச பாரு ஒரு மொட்டை தலை என்கிட்ட. அவனை பார்த்தா நான் பயந்துருவேன் நினைச்சியா? அந்த மொட்டை தலைனே அல்லக்க எங்களையும் பார்த்தா நான் பயந்து வேற ஊருக்கு ஓடி போயிடுவேன் நினைச்சியா? மறுபடியும் போய் சொல்லி போற வாயை கிழிச்சிடுறேன். அப்படி என்னடி உனக்கு ப்ராப்ளம்? வாயை தரேன். கோடி கோடியா சம்பாதிக்கிற வந்தா உனக்கு வேணுமா? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல, உனக்காக கோடி கோடியா சம்பாதிக்கிற மனசு இருக்கு. உனக்காக என்ன வேணா செய்ய வேண்டி? உனக்காக இப்ப சாகணுமா சொல்லு, இப்ப சாகணுமா சொல்லு, உனக்காக சாகணுமா இப்ப சாகணுமா சொல்லு, சொல்லு. சாகடிப்பியா? 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 நம்ம ஆள் மேல கை வைக்கிறதுக்கு ஆம்பளையே கிடையாது. எப்ப முடிப்பா? எப்ப பேச சொல்லிப்பா? சொல்லு. தலையில பலமா அடிபட்டு இருக்கு சார். இப்போ இவர் கோமால தான் இருக்காரு. எப்ப வேணாலும் கான்சியஸ் வரலாம். நீங்க இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். பசுபதி, யாரா? துப்பாக்கியில இருக்கிற புல்லட் உள்ள இருந்து வெளியில வந்து நெஞ்சுக்குள்ள போறதுக்கு 1/2 செகண்ட் போதும். ஆனா நீங்க அங்க இருந்து இங்க வந்து சேர்றதுக்கு மினிமம் 3 செகண்ட் ஆகும். அதுக்குள்ள உங்க அண்ணன் மேல போயிடுவான். ஆமாவா இல்லையா பசுபதி? திருன்னு முழிக்காத. உன்னை யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். அந்த பொண்ணுக்காக உயிரை கொடுக்கவும் ரெடின்னு. உயிரை கொடுக்க வேணாம், உயிரை எடுத்தா போதும்னா. உனக்கு ஒரு தம்பி, மாமன், மச்சான் இருக்கிறதா சொன்ன. அவங்க 3 பேரையும் போட்டுட்டு அவங்க சாவ பார்த்து நீ கதறி கதறி அழும் போதே உன்னோட உயிரையும் எடுத்துட்டு வர சொன்ன. மரியாதைக்காக சொல்லிட்டு போலான்னு வந்த. குடும்பத்தோட சாக ரெடியா. ஆமாவா இல்லையா பசுபதி? என்னடா பாக்குறீங்க? பொடிங்கடா.
குடும்பத்தோட சாக போறேன். பசுபதே சாகறதுக்கு ரெடியா சாகறதுக்கு ரெடியா சாகறதுக்கு ரெடியா. சிட்டில எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அன்அஃபிஷியலா செக் பண்ணுவாங்க. சாகறதுக்கு ரெடியா. வணக்கங்க அண்ணே. அண்ணன் சூடா இருக்கிறாராமா? சாகறதுக்கு ரெடியா 50 பேர் வந்தாலும் ஒத்தையில சமாளிக்கிற ஆள் நீங்க. கர்மம் போன் பண்ணதும் கையும் ஓடல காலும் ஓடல. இத்தனை பேத்துக்கு சோத்தை போட்டு வளர்த்து வச்சிருக்கீங்க. பார்த்ததுக்கு கண்ணு வேற இருக்குது. அந்த கண்ணை எடுத்து உங்க நெத்திலேயே வச்சு போடணுமே. எப்படின்னா ஆனா என்னங்கண்ணா இது? என்னங்கண்ணா பண்றீங்க? ஒரு நிமிஷம் மூச்சு தன்று கஷ்டப்பட்டல. பசுபத்துக்கு ஒருத்த பயப்படலன்னு தெரிஞ்சது எனக்கு அப்படிதான் இருந்தது. உங்க பயந்தோ எனக்கு பலமே. பசுபதி ஒரு சிங்குண்டு. அவ காட்டுக்குள்ள நீ இல்ல இவ இல்ல எவனுமே வர முடியாது. எவனோ ஒருத்த வந்து என் நெத்தியில துப்பாக்க வச்சு மிரட்டிட்டு போறான். இந்த நாய்களுக்கு நான் போடுற எலும்பு தண்டோட புரியுது. நல்லா கேட்டுக்கோ. ஒரு நாள் இல்ல, ஒரு மணி நேரம் இல்ல, ஒரு நிமிஷத்துல அந்த பொறுக்கி கண்ணு முன்னாடி நிறுத்தணும். எந்த விஷயம் எவனுக்கு தெரிஞ்சாலும் அவனைய தூக்கிட்டு வாங்க. இல்ல நான் எல்லா நாய்களையும் போட்டு தள்ளிடுவேன். போங்க போங்க. சொல்லுண்ணா. நம்ம பசங்களையும் துர்காவையும் ஜாக்கிரதையா இருக்கு. சரி நான் சொல்றேண்ணா. பயப்பட வேண்டாம். தப்பு பண்ணிட்டான். அப்ப வேணா அவனை பிடிச்செடுக்கணும். Idiots. Stupid. இப்ப எதுக்குமா என்ன திட்டுற? ஒண்ணு இல்லடா, ஒன்னு அடிச்சானுங்கல்ல, அந்த நாசமா போனவனுங்கள தான் திட்டுனேன். கொட்டையில போக வீணா போனவனுங்க, நாசமா போனவனுங்க. ராம், இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சரி சரி, உடனே ஃபோன் பண்ணி அவங்களை என்ன பண்றேன் பாரு. இவனா இவங்கெல்லாம் குழந்தை பசங்க மாதிரி இருக்காங்க சார். அவன் ரேஞ்சே வேற. ஹலோ எஸ்ஐ, நான் ராம்குமார் பேசுறேன். என் பையனை எவனோ அடிச்சிட்டான். அதெல்லாம் யாருன்னு தெரியாது. அவன் எனக்கு வேணும். எவ்வளவு வேணும்? உனக்கு எவ்வளவு வேணையா? 60 70? என்னையா பேசுற? அதான் என் மேட்ரு. இது வரைக்கும் கொடுத்த லஞ்சம் போக இன்னும் எவ்வளவு வேணுமோ சேர்த்து கொடுக்கறோம். சொல்லுங்க. சொல்லுயா. பணம் என்னன்னு பேசிட்டு இருந்தானோ பையனை தூக்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டிடுவேன். போன வைடா. யார் போன்ல? யாரோ அவன் பையனை அடிச்சிட்டானா சார். பசுபதி அண்ணன் அடிச்சவனே இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இதுல இவனை வேற தேடணுமா? வாடா, என்னாச்சு? அண்ணா சொல்லுங்கண்ணா. நீங்களா என்ன புடுக்கிறதுக்கா இருக்கீங்க? அண்ணன் சொன்னது கேட்டது இல்ல. அண்ணன் கோவம் அடங்குறதுக்குள்ள அவனை அடிச்சு தூக்கிட்டு வாங்க. ஏய், நீ ராயப்பேட்டை போ. நீ அடையாருக்கு போ. நீ கேக்க நேரம் போடா. சிட்டில ஒரு இடம் விடாம தேடி பாருங்க. அவன் கிடைக்கலன்னு சொன்னீங்க, உங்களை கொண்டு போங்கடா. போங்க. என்ன கிடைச்சானா? கிடைக்கலண்ணா. இல்லண்ணா கிடைக்கலண்ணா. எவனையோ தேடுறானுங்க. வாடா ஜாலி, பாரு எப்படி அடி வாங்கி வந்திருக்கானு. யாரடா அடிச்சது? வெளிய என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க படுங்க. டேய் எங்கல கூட்டி போறவனே? எங்கல பண்ணிட்டு வீட்ல ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கியா? போடா உள்ள. எதுக்குடா இப்ப இங்க தள்ளிட்டு வந்த? உனக்கு விவசாயம் இல்லையா? நீ வெளிய போனா அவனுங்க உன்னை போட்டு தள்ளுவானுங்க. இப்ப என்னாச்சு? நீ யார் அடிச்சிருக்க தெரியுமா? பசுபதிய. டோட்டல் சென்னையோட கண்ட்ரோலே அவனுங்க கையில தான் இருக்கு. கண்ட்ரோல் அவன் கையில இருந்தா அடிச்சு புடிங்கலாம். இதெல்லாம் பெரிய மேட்டரா? டேய், அவனுங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உனக்கு லைஃப் லாங் பிரச்சனை தான்டா. இவ்வளவு நாளா நம்ம ஒழுங்கா ஜாலியா பைக்ல சுத்திட்டு இருந்தோம். இப்ப பிரச்சனை எடுத்து போட்டுக்கிட்டேன். டேய், என்ன அடிக்க வந்தானுங்க, அதான் நான் திருப்பி அடிச்சேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஜாலி, வீட்ல ஏதாவது தெரிஞ்சது? என் பையனை அடிச்சது யாருன்னு தெரிஞ்சு ஏன்டா சும்மா இருக்கீங்க? இவனை யாரும் அடிக்கல, இவன் தான் அடிச்சு வச்சிருக்கான். ஓ, அதுவும் யாரானு தெரியுமா? நீ பாட்டுக்கு பதனி வித்துட்டு போயிடாத, டென்ஷன் ஆயிடுவாங்க. இது கூட நான் சொல்லனா அப்புறம் நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கதே வேஸ்ட்டா. ஒண்ணுல அந்த மேட்டருக்கு ஏன்டா இவ்ளோ சீன் போடுற? இப்ப நந்தினி என்ன டென்ஷன்ல இருக்காளோ தெரியல. அம்மா நீங்க எதுவும் பயப்படாதீங்க, நான் இப்போ வந்துறேன். கடிச்சானா? எங்க யாரு யாரு? அண்ணே, நம்ம பசங்களாம் ரவுண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. அவன் எப்படி மாட்டிப்பானே? நம்மள்ட்ட எஸ்கேப்பே ஆக முடியாது. இல்ல சொல்றதுக்கு அசகமா இல்ல. 4 பேர் பொம்பளைக்கு கூட கும்மாலம் போட சொன்ன செய்வீங்க. ஒரு ஆம்பளை பிடிக்க துப்பில்ல. நெத்தியில துப்பாக்கி வச்சுட்டான். அடியில நெருப்பு வச்ச மாதிரி இருக்கு. எப்பண்டா பண்ண பாப்பா பேக் பண்ணு, கிளம்பலாம். எங்க போணும்? வா சொல்றேன். எங்க? எங்க வீட்டுக்கு தான். இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, வா. யாருக்கு?
யாருக்கா? உனக்கு தாண்டி. அப்படி என்னாச்சு? நான் அவனுங்களை அடிச்சிட்டேன்ல. அடிச்சது நீ தானே? சொன்னது நீ தானே? அவங்களுக்கு நான் தான் சொன்னேன்னு எப்படி தெரியும்? என்னடி நக்கலா? உனக்கு நல்லா வேணும்டா. அவ சொன்னான்னு போய் அடிச்சல, இப்ப கலாய்க்கிறா பாத்தியா? உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்காக ஒன்று பண்ணணும்னு சொன்னேன், நீயும் செஞ்ச. அதுக்கு நீ கூப்பிட்டப்பெல்லாம் வர முடியாது, எனக்கு ஹாஸ்பிட்டல் வேலை இருக்கு, முதல்ல கிளம்பு. பாய். நீ என்ன வேலை செய்யறன்னு கேட்கறதுக்கு இங்க வரல. மரியாதையா வண்டியில வந்து ஏறு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். கொஞ்ச நேரத்துல இவனுக்கு பண்ணிடுவாங்க. வண்டியில ஏறு. 5ன்றதுக்குள்ள ஒழுங்கா வந்துரு. 1 2 3. மச்சான் மச்சான் வண்டி வேற கடத்திட்டு போறாங்கடா. ஏய் கேடா எங்க எவடா? இதெல்லாம் அப்பவே வேணாம்னு சொன்னேன். டேய் இதெல்லாம் பசுபதி வேலையா தான்டா இருக்கும். நீ என்னைக்கு தான் என் பேச்சை கேட்டிருக்க? முதல்ல வண்டியில. டேய் நிறுத்து, ஒரு நிமிஷம். நீங்களா? இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்காமா? நந்தினி, என் பையன் வீட்ல இருந்து எவரெஸ்ட பார்க்கணும்னு சொன்னா போதும், உடனே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவோம். அவன் ஏதாவது வேணும்னு கேட்டா எங்களுக்கு அவமானம், அதனால கேட்காத அளவுக்கு வச்சுப்போம். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இத பாருமா, என் பையன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டானா அவன் ஹோமியோபதி டாக்டர் ஆயிடுவான். ஹோமியோபதியா? அது எப்படி? அதாங்க குழந்தையில டாக்டர் விளையாடுவாரு. ஓ அதுவா? வேணும்னா அந்த டிகிரி வாங்கி கொடுத்துருவோம். அத வாங்கும்போது கூட இந்த எம்எஸ்ஓ எம்டிஓ வாங்கிடுங்க. ஓகே. இது பாருமா, இன்னைக்கு நல்ல முகூர்த்தம், பூஜை ரூம்ல தாலி இருக்கு. என் பையன் இப்ப வந்துருவான், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? எங்களுக்கு பைத்தியம் இல்லம்மா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் மேல பைத்தியமா இருன்னு சொல்றோம். அப்பா அம்மா வாடா. இப்படிதான் பயமுறுத்துறதா? அது இல்லடா, நீ 1 2 3 சொன்னோட உன் அவசரம் எங்களுக்கு புரிஞ்சு நீங்க போச்சு. பண்ண வரைக்கும் போத தயவு செஞ்சு கீழே போங்க. என்னங்க பையன் கோவமா இருக்கான். இல்லடி, அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க பேசி குழப்பாதீங்க. டேய் நான் சொல்றது கேளு, இப்ப கூட டைம் இருக்கு, அவளை அனுப்பி விட்டுறா. அவ சவகாசமே வேண்டாம். நீ குழப்பாம முதல்ல வெளிய போ. உன் மனசுல சாரி நீ நந்தினி, சாரி. எங்க அம்மா அப்பா பண்ணது தப்பு தான், ஒத்துக்கிறேன். அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உட்காரு. உட்காந்து நான் சொல்றது கேளு. உட்காந்து நான் என்ன சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ என்ன நம்புறியோ நம்பலையோ எனக்கு தெரியாது, ஆனா நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ இப்ப எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்க, அதுவும் உனக்கு இஷ்டம் இல்லாம வந்திருக்க. ஆனா எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். நீங்க இருந்தா எங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. முதல் தடவையா எங்க அப்பா அம்மாவை சந்தோஷமா வச்சுக்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ப்ளீஸ் நந்தினி, என்னால உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஐ ஸ்வேர். எங்க அப்பா அம்மா முகத்துல சந்தோஷத்தை பார்த்தல, அவங்களுக்காக ஒரு 2 நாள் ப்ளீஸ் நந்தினி. அறிவில்லை, நான் போட்ட காசுல விழுந்து ஏன் விலையை மறந்துட்டீங்கல்ல? ஒரு பொம்புல பொண்ணு நம்ம கண்ணுல விரல விட்டு ஆற்றாப்பல் லவர் டெரரிஸ்ட் பிடிக்கூட இவ்வளவு டைமும் ஆகுது. பெரிய டிஏஜியும் என்னடா? டெரரிஸ்ட்னா ஒரு 50-100 பேர் இருப்பாங்க. அதே லவர்ஸ்னா 1 கோடி பேருக்கு மேல இருப்பாங்கல்ல. என்னண்ணா? புட்டிக்கு புட்டியாவது. அம்மாடி, கடங்காரன் வந்துட்டான்னு நீ கடுப்பானாலும் பரவாயில்ல, உன் கையால ஒரு கப்பு காஃபி குடிக்காம இங்க இருந்து நீ செருப்பால் அடிச்சாலும் நான் போறதா இல்ல. பால் வரதுக்கு முன்னாடியே வந்துருவாரு. திட்டுங்க திட்டுங்க, இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா, பழகி போச்சு. ஓ தேங்க்ஸ். ஓஹோ, ஓசி காஃபிங்கிறதுனால சொல்லல, நேத்தை விட இன்னைக்கு காஃபி ரொம்ப சூப்பர். போட்டது நானாச்சே. என்னாச்சு? காஃபி சோடா இல்லையா அங்கிள்? வீடு மாறி வந்துட்டோம், டவுட் ஆயிடுச்சு. என் கண்ணு குட்டி, இவருக்கு காஃபி கூட சரியா குடிக்க தெரியாது, இப்ப காஃபி போடுற அளவுக்கு வளர்ந்துட்டான். ஏதோட என் பையன் எவ்வளவு எஜுகேட்டட் ஆயிட்டான்ல. எஜுகேட்டடா? இல்லையா பின்ன? கொஞ்சம் இருங்க பா. அங்கிள் என்ன டிஃபன் வேணும்னு சொல்லுங்க, பண்ணி தரேன். டிஃபனா? அந்த அளவுக்கு எனக்கு மரியாதை இருக்கா? ஒன்னு சொல்லுங்க அங்கிள், எதிர்பாராத அளவுக்கு வெரைட்டிஸ் கொடுக்குறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டே லஞ்சுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, லஞ்சை முடிச்சிட்டு டின்னருக்கு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணுங்க. முதல்ல இப்ப என்ன ஐட்டம் வேணும்னு சொல்லுங்க. சரி, உப்புமாவே செய். உப்புமாவா? என்னமா உப்புமா மட்டும் சிங்கிளா கேக்குறாரு? உப்புமாவோட ஒரு மசால் தோசை, கொஞ்சம் கார சட்னி, கூட கொஞ்சம் கொத்தமல்லி சட்னி வச்சா அப்படியே அள்ளிக்கும். ஏன் வாயை பழக்கிற? இன்னும் கொஞ்ச நாள்ல உலகம் அழிய போகுதுன்னு சொன்னப்ப நான் நம்பவே இல்ல, இத பார்த்ததும் நம்பிக்கை வந்துருச்சு. சும்மா ஜோக் அடிக்காதீங்க அங்கிள், ஆர்டர் பண்ணுங்க. அப்பா, யார் இந்த சூப்பர் ஃபிகர்? அடடடடடடே. ஓஹோ, வணக்கம் அம்மா. வணக்கம் சார். சோழியன் குடும்பி சும்மா ஆடாதேன்னு நினைச்சேன். மேட்ரு இதானா? அப்ப எங்கடா இவன் கூட வாழ்க்கையில உருப்பட்டுவானு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நினைச்சேன். நீயும் உருப்பட போறது இல்ல. அங்கிள் என்ன வேணா சொல்லுங்க, அந்த பொண்ணை ஏதாவது சொன்னீங்கன்னா. என்னடா விரல் நீட்டி பேசுற? ட்ரூத் இஸ் ட்ரூத் அண்ட் ஃபால்ஸ் இஸ் ஃபால்ஸ், எனக்கு எல்லாம் தெரியும். லிமிட்ட கிராஸ் பண்ணிட்டீங்க, நாளைக்கு தெரியும். ப்ராப்ளம் அவைலபிள் அட் யுவர் டோர் ஸ்டெப். உங்க பையனை தூக்கி இடுப்புல வச்சீங்க. அந்த பொண்ணை பத்தி ஏதாவது சொன்னா இவன் ஏங்கறான். வாங்க அங்கிள், ரொம்ப சூடா இருக்கீங்க, ஐஸ் வாட்டர் குடிங்க. பசுபதி அடிச்சவனை போய் பிடிச்சா 1 கோடி ரூபா தராங்களாம். போய் அவனை கேட்ச் பண்ணு. எனக்கு கிரிக்கெட் வராது, கேட்ச் பிடிக்க வராது. போடா கொய்யா, நான் அவனை புடிச்சிட்டு வந்தேனடா சொல்றேன். கேட்ச்னா புடின்னு அர்த்தம்.
கோடி ரூபாய் பிடிக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. போய் புடிச்சிட்டு வா போ. இவர் உட்காந்துட்டுல இருந்து மேஸ்திரி வேலை பார்ப்பார், நாங்க போகணுமா? என்னடா சவுண்டு? ஒன்றும் இல்லைண்ணே, வெயில் அடிக்குது, மழை வரும்னு சொன்னேன். அண்ணே ஏதோ ஃபேன்சி நம்பர், ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ தம்பி, நான் தானே தம்பி. தம்பியா? யாரா நீ? அதான் உங்க இடத்துக்கு வந்து அந்த மொட்டை கிட்ட அவன் தங்கச்சியா லவ் பண்றேன்னு சொன்னே. நீயா தம்பி? என்ன விஷயம்? அந்த பசுபதியை மிரட்டினது யாருன்னு எனக்கு தெரியுமே. 1 கோடி ரூபா அமைக்கிடணும். சொல்லு தம்பி, அவன் எங்க இருக்கான்? இப்ப நான் உனக்கு ஒரு க்ளூ கொடுப்பேன். குழுகுலாம் வேணாம், அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. அந்த க்ளூவே அவன் எங்க இருக்கான்னு சொல்றதுக்கு தான்டா முண்டா. ஓ, இந்த பம்பர் அப்புறம் என்கிட்ட சொல்ற தம்பி. உனக்கு நிறைய கடன் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, உனக்காவது என் கஷ்டம் புரியுது. இப்பெல்லாம் பெரிய பெரிய ரவுடி வந்துட்டாங்களாம். BMW காரு, பெஜ்ரோல் எல்லாம் வந்து வெட்டுறாங்களாம். எல்லாரும் 6 பேக் 6 புல்லட்ல வச்சிருக்காங்களாம். எக்ஸ்பீரியன்ஸுக்கு மரியாதை இல்ல, சீனியாரிட்டிக்கு கௌரவம் இல்ல. இன்னும் நான் சிங்கி அடிச்சிட்டு இருக்கேன். கல்யாண வயசுல பொண்ணு வேற இருக்கு. தம்பி பெரிய மனசு பண்ணி என்ன எப்படியாவது செட்டில் ஆக்கிருப்பா. பசுபதி கண்ணில் விரல விட்டு ஆட்டினவன் யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் பேரு நந்தா. அவன் எப்படி இருப்பான் தம்பி? டீடைல் இப்ப சொல்றான், கேட்டுக்கோ. சொல்லு. அந்த நந்தா ITM கம்பெனில சீனியர் மேனேஜரா இருக்கான். டீடைல் இது போதுமா இல்ல இன்னும் ஹிஸ்டரி வேணுமா? அது போதும் தம்பி, மத்தத நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். அந்த நந்தாவை நாம 24 மணி நேரமும் வாட்ச் பண்ணோம். சான்ஸ் கிடைக்கும் போது அவனை போட்டு கொடுத்துடணும். ஏப்பா 1 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கூட கட்ட வேண்டாம். இனி இவன் நமக்கு அண்ணன் இல்ல, வேலையை விட்டுருவோம். என்ன பாக்குற? இப்பவே நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னடா? உன்னை விட்டு தனியா பிரிஞ்சு போறேன். என்ன சொன்ன? அவ்வளவு துமுறா? ஏய் மொட்டை, மிரட்டல் வச்சிட்டேன்னா தலையில தபால வாசிச்சிருவேன். ரொம்ப எகிர்ற, வர 1 கோடியில ஷேர் தர மாட்டேன். நீ என்னடா கொடுக்கறது? ஷேரு மோரலாம் நான் உனக்கு கொடுப்பேன்டா. பத்ரி. ஏய் பத்ரிநாத். கடவுளே, டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டு இருக்கான். Dress எப்ப வாங்கி தரீங்க? என்னடி என்ன அண்ணாடங்க ஆட்சின்னு நினைச்சிட்டியா? கவர்மெண்ட்ல வேலை செய்யற வேண்டி லஞ்சமா வாங்கி குவிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கும் கரன்னு கரப்பேன். நான் வரேன், வெயிட் பண்ணு. சொல்லிட்டாளே அவ காதல. டேய் யாரா நீ? செக்யூரிட்டியா? யா. டேய் நீ யாரா? செக்யூரிட்டி. ஏண்டா எனக்கு எதுக்குடா செக்யூரிட்டில? நான் என்ன சட்டமன்ற உறுப்பினரா? Do you know who I am? I am நந்தா. ஏய் யா. அம்மா என்னடா இது? நல்ல வேளை இவன் நெஞ்சில கத்தி வச்சான். எங்க வேலை உன்னை டச் பண்றது இல்ல, ஜஸ்ட் வாட்ச் பண்ணனும், அவ்வளவுதான். இப்போ என்னடா செய்ய போறீங்க நீங்க? அட பாருங்களா, 2 பேரும் குளிக்கவே மாட்டீங்களா? இந்த நாத்தம் நாறுதே. ஆஹா, ஃபாலோ பண்றானே. அம்மன் கோயிலுக்கு நன்கொடை கேட்கிற மாதிரியே வரானுங்க. சார் காஃபியா டீயா சார்? ஏதோ ஒரு கர்மத்தை கூட. எனக்கு ஒரு கிரீன் டீ, எனக்கு ஒரு லெமன் டீ. என்னடா இது, கவர்மெண்ட் ஆபீஸா இல்ல டீ கடை நினைச்சீங்களா? வாய் மட்டும் வேலைய பாறா. டேய் என்னடா எதுவா இருந்தாலும் அங்க இருந்தே போறீங்க. ஓகே, உனக்கும் அதே வேலைய பாறா. வணக்கம் சார், என் கான்ட்ராக்ட் ஃபைல் சைன் பண்ணா நல்லா இருக்கும். எடுத்துட்டு வந்திருக்கியா? எல்லாமே இருக்கு சார். காசு எங்கடா? இப்பதான் சார் கொடுத்தேன். எங்க? கீழே பாருங்க. டேய் இங்க என்னடா பண்ற? மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ்ங்கறாடா. டாகினா வாய் டீச் தச்சிடுவேன். உட்கார. எதுக்கு மெயின்டெனன்ஸா? இவ்வளவு பேர் இருக்கம்ல, சமாளிக்க வேண்டாம். ஏய் மூடிட்டு போடு. யாரு? கையெழுத்து போடுன்னு சொல்றேன். இங்க எடுத்துட்டு வா. இந்த சியர்ஸ். பண்ணி பால் குடிக்கிற மாதிரியே இருக்கு. கர்மண்டா. டேய் இன்னும் ஒரு 1 ஹவர்ல உங்களுக்கு ஜூனியர் ஹார்லிக்ஸ் கொண்டு வந்து கூட மேட்டர் கூட. மேட்டர். ஏய் உட்கார. என்னடா முறைக்கிற? குத்துறேன்னா. நந்தினி, எங்களது லவ் மேரேஜ். நாங்களே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே தவிர எங்க கல்யாணத்தை யாரும் நடத்தி வைக்கல. எங்களுக்கு ராம்குமார் பிறக்கிற வரைக்கும் போஸ்ட்மேன் கூட எங்க வீட்டுக்கு வந்ததில்ல. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு யாருமே வேண்டான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அவன் தான் எங்க உலகம். அதனாலதான் அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். சாப்பிடுமா. அம்மா ஞாபகம் வந்துருச்சா? பாவம், ஹாஸ்டல்ல இருந்தல்ல, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நாளாயிருக்கும். இந்த காரமா இருக்கா? டாப்பஸ்ட் ஆர்ச்சர் ஆஃப் இந்தியா. பாத்தீங்களாடா, என் பொண்ணு டாப்பஸ்ட் ஆர்ச்சர் ஆஃப் இந்தியா. என் பொண்ணா கொக்கா. எங்க போனாலும் நம்ம நந்தினி தான் ஜெயிப்பா. நந்தினி பெரிய ஆள் ஆயிட்டா எங்களை மறந்துடாத. நீ தேடிட்டு இருக்க அந்த கஞ்சா
துர்கா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க? அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேஸ் அட்டெண்ட் பண்ணணுமா? வா நானே டிராப் பண்ணிடுறேன். ஓகே. நீ கிளம்பு. இல்ல நான் வெயிட் பண்றேன், நீ போய் முடிச்சிட்டு வா. இல்ல கொஞ்சம் லேட் ஆகும், நான் அப்புறம் கால் பண்றேன், நீ கிளம்பு. ஓகே. ஆட்டோ ஆட்டோ. இவன் பேரு கஞ்சா துர்கா. இவனை மீறி சிட்டில யாரும் கஞ்சா விற்க முடியாது. மர்டர் 26, அட்டெம்ப்ட் மர்டர் 46, ரேப் கணக்கே இல்ல. பசுபதியோட நம்பிக்கைக்குரிய ஒரே மச்சான். யார் அவ? தெரியலண்ணா. யாருன்னு தெரிஞ்சிச்சுடா. டேய் இந்த ஃபிகரை பாத்தியா? உயிரோட தான் இருக்கா. இவன் உயிரோட இருக்கானா மச்சான மிரட்டுறதுக்கு ஆள் இவதான் அனுப்பியிருப்பான். ஏய் மச்சானுக்கு ஃபோன் போடுறேன். அண்ணன் துர்கா நாட்டு ஃபோன். யாரடா? மச்சான் உனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் இருக்குது மச்சான், சீக்கிரமா வந்து சேரு, நான் வெயிட் பண்றேன். துர்கா வர சொல்றா, வண்டி எடுக்க போலாம். என்ன தைரியம் இருந்தா இங்கேயே வந்திருப்ப. ஏய் கட்டி போற. உயரம், 3 அடி அகலம், நடையில கம்பீரம். பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி இருக்குன்னா பொண்ணுங்க யாரா இருந்தாலும் நம்பிடுவாங்க. இவ்வளவு ஏமாந்துதா நம்மள அடிச்சு காலி பண்ணிடுவான்னு வர வச்சிருக்கிறான். யாரு கேட்டீங்க வந்த? கிளம்பு போற. இந்த இடத்துக்கு வந்தவன் பணமாதான் திரும்பி போவான். உயிரோட போனதா சரித்திரமே கிடையாது. உனக்கு சாவ காமிக்கிறேன்டா.
ஏய் கண்ண போடுறா போடல அறுத்துருவட்டா. வேணா வேணா இவங்க சகவாசமே வேணான்னு சொன்ன கேட்டா தானே? பேசாம வீட்லயே உட்காந்து அம்மா ருசியா சமைச்சு வச்ச நாட்டுக்கோழியும் இடியாப்பமா சாப்பிடலாம்னு சொன்ன வேண்டான்னு. இப்ப என்னாச்சு? நீயும் சாக போற, கூட நானும் வர போறேன். இதெல்லாம் தேவையா? நிம்மதியா ஊர்ல சுத்திட்டு இருந்த என்ன கஞ்சா அடிக்கிற இவனுக்கு கிட்ட கூட்டம் வந்து சண்டை போட முடியாம சரண்டர் ஆக முடியாம கடைசியில நெத்தி போட்டல இப்படி சுட. ஓகேடி, நாளைக்கு வரேன். சார், இவளுக்கு எதுவும் தெரியாது சார். ஜஸ்ட் லிஃப்ட் கேட்டா நான் கொடுத்தேன். அப்படி யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார். அங்கிள், he killed Ganja Durga. அங்கிளா? யார் நீங்க? நீ யாரு? அவன் யாரு? இங்க என்ன நடக்குது? என்ன சார் இதெல்லாம்? என்னடி உன் பேச்ச நம்பி கொஞ்சம் கூட யோசிக்காம ஒருத்தனை போட்டு தள்ளிட்டேன். தேங்க்யூ ராம்குமார். உன்ன மாதிரி காக்கி சட்டையே போடாத ஒரு வீரனை நான் இப்பதான் பாக்குறேன். உங்களை ஒண்ணு என்ன பாராட்ட சொல்லல. இங்க நடக்கிறது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். காரணமே இல்லாம உன்னோட ஃப்ரெண்டுக்காக ஸ்டேஷன் வரைக்கும் போனேன். அன்னைக்கு நைட் யாரு என்னன்னு கூட தெரியாம எனக்காக அவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ண, எனக்காக உயிரையும் கொடுப்பேன்னு சொன்னேன். கண்டிப்பா இந்த வேலையை உன்னாலதான் செய்ய முடியும்னு அப்பவே நான் டிசைட் பண்ணிட்டேன். புரியுற மாதிரி சொல்லு. இவ யாருன்னு உனக்கு தெரியணுமா?
Great, the topmost archer of India, Miss Nandini, daughter of Raguraman. எப்படி என்னோட Good, good. நந்தினி நீயே என் புள்ளைய கொன்னுடுவ போல இருக்க. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் 1000 இருக்கும். கரெக்ட் தான். டேய் கண்ணுல கிள்ள பட்டுச்சுனா என்னடா பண்றது? அவ தான் சின்ன பொண்ணு, உனக்கு அறிவு இல்ல. என் செல்ல பொண்ணு, அவ ஆசைப்பட்டா நான் செஞ்சுதான் ஆகணும். கேட்டதில்ல? இப்படியே செல்லம் கொடுத்துட்டு இருங்கனே, ஏதாவது ஆக போகுது சொல்லேன்டா. போட்டும், என் பொண்ணு கையாலேயே சொத்து போறேன், கவலை இல்ல. I'm sorry பா. It's okay darling. என்னடா அது பாத்தீங்களாடா, நீங்க திட்டினது என் பொண்ணோட முகம் எப்படி ஓடி போச்சு பாரு. ஏன் மாமா பொண்ணு என்னமோ கல்யாணம் பண்ணி கொடுக்க போற மாதிரி ரொம்ப வெக்கப்படுறா. பாத்துடா டேய், எதையாவது எடுத்து கண்ணுல போட்டுறாதீங்க. போங்க போங்க. ஹலோ. ஓகே. வெளிய போணுமாப்பா? திரும்ப மண்டே வந்துருவேன்ல. நீ காலேஜுக்கு போனது நான் வீட்ல உட்கார்ந்து என்ன பண்ண போறேன்? சீக்கிரம் வந்துறேன்டா. வீட்ல இருக்கிறவங்க கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்னதான் பெரிய வேலை பண்றீங்க? பெரிய வேலையோ சின்ன வேலையோ செய்யற வேலை பிடிச்சிருக்கணும். That's all. Take care. அப்பா பாண்டிச்சேரியா இப்ப நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குப்பா. என் பையன் ஒரு புலிக்குட்டின்னு நீங்க சொல்லலாம்ப்பா. என்னப்பா அண்ணனையே மிஞ்சிருவ போல இருக்கு. குஜராத்ல இருந்து லூதியா பத்தான் ஃபோன் பண்றான். அவனும் பாய் குரூப்பும் சிட்டிக்குள்ள என்டர் ஆயிட்டாங்களாம். மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கான். நாளைக்கு ராத்திரி வழக்கம் போல டென்ட்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கான். பசுபதியும் வரணும். வேணாம் அப்பா, அதுக்கு நானே வரேன். சீரியஸ் ப்ராப்ளம். இந்தியாவில் இருக்கிற டாப் 3 ஸ்மக்லர்ஸ் ஹேண்டில் பண்றதுன்னா அவ்வளோ ஈஸி. 28 இயர்ஸ், 28 வருஷம், 26 மர்டர்ஸ். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ராஜா, பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, புகார். எத்தனை மணிக்கு? அப்பா எங்க? ஏன் அப்பா வரலன்னா வேலையாவாத? வருவார். வெயிட் பண்ணு. ए राजा, आइए पठान भाई। अरे तुझे बचपन में देखा, सब खैरियत ना? सब खैरियत है। अरे रघुरामन साहब कैसे हो? दारू वाला भी आ गया। हाँ आने दे। How are you partners? हाँ दारू भाई। रघुरामन है ना? पशुपति की खास है। खास नहीं, दुश्मन है। बापू के साथ पिछले 5 साल से काम कर रहा है। ये पुलिस आदमी है, मुंबई में काम करता था। मैंने देखा इसको। पागल है क्या तू? गन लेके आ रहे, इसको छोड़ना नहीं, मार डालेंगे साले को, जाने नहीं देना साले को। साला இவரு மிஸ்டர் ரகுராமன், 1973 ஐபிஎஸ் பேட்ச். ரொம்ப தைரியசாலி. லஞ்சம் வாங்காததுக்காக இந்தியாவிலேயே 3 தடவை சஸ்பெண்ட் ஆன ஒரே போலீஸ் அதிகாரி இவர்தான். இப்போ அண்டர் கவர் காப்பா இருக்காரு. அப்பா வருவான்னு எதிர்பார்த்தேன். பேட் லக். இருக்கட்டும், எப்படியும் 1/2 மணி நேரத்தில் வந்து தானே ஆகணும். ஹலோ சார், பிளான் மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. பசுபதி வருவான்னு நினைச்சேன், அவன் பையன் தான் வந்தான். பாயாளுங்கள் ஒருத்தர் என்ன கண்டுபிடிச்சிட்டான். எனக்கு வேற வழியே தெரியல சார். எல்லாரையும் ஷூட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. பசுபதி பையனையும் சேர்த்து தான். ஐம் சாரி சார். ச்சே. பசுபதி, பசுபதி, டீலுக்கு அவனுங்க ஒத்து வரல. திடீர்னு பாயோட ஆளுங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி பசுபதி.
ராஜாவை என்னால காப்பாற்ற முடியல. சாரி. ஒரே ஒரு கிளாஸ் தாங்க. ஐயோ வேண்டாம் விட. ஏய் அவன் கீழ விழ போறான் பாரு அவன. பசங்களா வாங்க 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 வாங்க. ஹைட் அண்ட் சீக் ஆடலாம். நந்தினி அக்காவுக்கு இன்னும் கோவம் போகல போலயே. டாக்டர் இப்படியா கோவப்படுறது? எல்லாரையும் அன்பா அரவணைக்கணும்ல. சரி சரி நம்ம விளையாடலாம். போ 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 போ. அப்படியா எங்கயாவது இடிச்சுக்க போற? போங்க போங்க. ஓகே ஃபைன். நீ என்கிட்ட பேசாத வரைக்கும் நானும் கூட பேச மாட்டேன். லெட்ஸ் see how long it goes. ஏய் குட்டி போய் விளையாடுங்க. ஐயோ பசுபதி என்ன இது? அண்ணே 1973 ஐபிஎஸ் கோல்ட் மெடலிஸ்ட் துரோகம் பண்ணிட்டியேடா பசுபதி. துரோகம் பண்றவங்களை விட மாட்டோம். என்ன கொன்னுட. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். அதுக்கு பயப்படுறவனும் அதுக்கு தைரியம் உள்ளவனும் நிறைய தப்பு பண்ணவா. உனக்கு தைரியம் அதிகண்டா. பெரிய தப்பு பண்ணிட்ட. என் பையனை கொன்னுட்டு இங்க வந்த கண்ணா பூச்சு ஆடுறியோ? பசுபதி என் பையனை பத்தி ஒரு விஷயத்தை மறந்துட்டு ராஜா வலதுக்கே வேலை செய்யாத. என்னடா அதிர்ச்சியா இருக்க? உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் செத்ததும் ஆத்திரம் அடுங்கும். பசுபதி வேண்டாம். பசுபதி வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ் பசுபதி வேண்டாம். வேண்டாம் சொல்லு. விட்டுரு பசுபதி. வேண்டாம் போதும் விட்டு. இங்கிருந்து போயிடு போயிடு. உன்னை கொன்னுடுவாங்க. போயிடு. அவளை புடிங்கடா. போயிடு. இங்க ஓடி போயிடு. அவளை விட சொல்லு. ஓடா. என்னடா துடிக்கிற? என் பையன் பணத்தை பார்த்து நான் எப்படி துடிச்சிருப்பேன்? அந்த துடிப்பை உன்கிட்ட பார்க்கணும். உன் பொண்ணு சாகிறத நீ பாக்குறியா இல்ல நீ சாகிறத உன் பொண்ணு பார்க்கணுமா? நீயே முடிவு பண்ணு. பசுபதி என்ன கொண்டு எதையும் பார்க்கிற சக்தி எனக்கு இல்ல. என்ன கொண்டு அப்படி எவன சுடு சுடுடா. என்ன ஷூட் பண்ணு. சுடுங்கறாளா? என்ன பாக்க? என்ன கொண்டு சுடு சுடு சுடு. ஓ நல்ல பாக்காத சுடு. ஷூட் பண்ணு. சுடு சுடுங்கறாளா? என்ன ஷூட் பண்ணு. கம் ஆன். சுடு. என்ன ஷூட் பண்ணு. ஷூட் பண்ணு. கம் ஆன். ஷூட் பண்ணு. ஷூட் மீ. சுடு.
இவளையும் போட்டுருங்க. மாமா இவன் எனக்கு வேணுமே. ஆடி நான் போறதுக்குள்ளேயே எல்லாரையுமே கொன்னுட்டான். இவளை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சுது. ரகுராமன் குடும்பத்துல எல்லாத்தையும் கொன்னுட்டதா பசுபதி சந்தோஷமா இருந்தான். அந்த பசுபதியை அழிக்கணுங்கிறது தான் நந்தினியுடைய ஆசையே. தன்னுடைய பகையை எப்படி தீர்த்துக்கலான்னு நந்தினி நினைக்கிறப்பதான் நீ வந்த. கஞ்சா துர்காவை நீதான் கொன்னேன்னு எனக்கு அப்பயே தெரியும். தெரிஞ்சு கூட உன்னை ஏன் சும்மா விட்டேன் தெரியுமா? எனக்கு 50,000 ரூபாய் அரசாங்க சம்பளம். ஆனா வீட்டுக்கு எடுத்துட்டு போறது 1,50,000. அந்த 1,00,000 பசுபதி தான் தருவான். வாங்கணுங்கிறது என்னுடைய ஆசை இல்லை, சாகாம இருக்கணுங்கிறது தான் ஆசை. ஆனா மறைமுகமா நந்தினிக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவேன். இவங்க குடும்பம் அழிஞ்சு போனதுக்கு ஒரு விதத்துல நானும் தான் காரணம். பசுபதினா பயம். ராம், ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துட்டு இதை சொல்றதுக்கு நான் வெக்கப்படுறேன். உங்க பயம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது சார். அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நந்தினி, ரொம்ப நாளா வேலை வெட்டி எதுவுமே இல்லாம சும்மா இருந்த எனக்கு ஓ மூலமா இப்ப களை எடுக்கிற வேலை கிடைச்சது. உன் மேல இருக்கிற காதல் தான் எனக்கு இருக்கிற பலமே. இன்னொரு விஷயம், அவனுங்க அத்தனை பேரையும் மொத்தமா மேல அமிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட லவ்ன்ற பேச்சையே எடுப்பேன். கடைசி நிமிஷத்துல எஸ்கேப் ஆயிட்டான் சார். யாரா இவன்? ஓகே, ஒரு அடி வச்சு 6 மணி நேரமா அவன் எங்க இருக்கு கேக்குது. 1/2 செகண்டுக்கு ஒரு சாக்கு சொல்றான். அவனை முடிக்கிறதுக்கு முன்னாடி இவனங்களை முடிச்சிடுவோம். அவன் கண்ணை பாத்தியா? நீ பூச்சி காட்டுற குழந்தை இல்ல, ஆம்பளடா. நோண்டி நுங்க எடுக்கிறான். விடக்கூடாது. எச்ச சோறு சாப்பிடுற உங்களை இனி நம்ப கூடாது. பிடிக்கிற அவன அதையும் அவுத்துட்டா. நமிதா, நமோ. இவ ஒருத்தி எங்க போனாலும். நமிதா, ஏண்டி இங்கதான் இருக்கியா? கொஞ்சம் தள்ளு. உன் மடியில உட்கார முடியும், கொஞ்சம் இடம் விடு. உட்காருங்க. நமிதா, நமிதா, அதனடி ஊங்குற ஊன்னு சொல்லலாம்ல. வேண்டாம் வெறுப்பா ஊன்னு சொல்றதுக்கு பதிலா மனசுல இருந்து ஊன்னு சொல்லலாம்ல. அப்பா மூடே போச்சு. ஜுராசிக் பார்க் பாக்குற மாதிரியே இருக்கு. செக்யூரிட்டி பேரை சொல்லிட்டு இந்த ஆமக்காலனுங்க வீட்டுக்குள்ள வந்தானுங்க. உன்னை அப்படி இப்படி ஆசையா தொடர்றது கூட பயமா இருக்கு. பாவம், உங்களுக்காக தான் வந்தாங்க. வாய் மூடு. எப்ப பார்த்தாலும் அவனுங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இங்க என்ன பண்றீங்க? செக்யூரிட்டி. என்னடா செக்யூரிட்டி இது? ஆசையா பொண்டாடி பக்கத்துல உட்கார கூடாதா? உன்னை டிஸ்டர்ப் பண்ண வரலன்னு சொன்னேன்ல. டிஸ்டர்ப் பண்ண வரலனா கமான் இண்டியான்னு என்கரேஜ் பண்ண வந்தீங்களா? அதிகமா பேசினா டச் பண்ணிடுவோம். வந்து வெயிடா, கையை வச்சு பாருடா பார்க்கலாம். முடியாது சார், எங்களுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஐயோ பாருடா, இவரு கூட பிரின்சிபல்ஸ் இருக்காமே. என்னடா உன் பிரின்சிபல்ஸ்? ஜஸ்ட் வாட்ச் பண்ணுவோம், அவ்வளவுதான். டேய், என்னடா வாட்ச் பண்ண போற நீ? என்னடா வாட்ச் பண்ண போற? டேய், என்னடா? என்னடா கை வைப்பியா? உட்காரடா. அதான் உட்காரங்கறல. கை விடுடா. செக்யூரிட்டி யாருக்கு வேணும் செக்யூரிட்டி? உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் சொன்னேன்ல. என்னடா வாட்ச் பண்ண போற? வெள்ள போய் நில்லுடா. ஆமா, சாப்பிடும் போது சாவடிக்கிறீங்க, பாத்ரூம்ல பேக் அடிக்கிறீங்க, ஆபீஸ்ல ஆப் அடிக்கிறீங்க, இப்ப பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டீங்க. உங்களை என்ன பண்ண? அடிச்சானா? ஆமா, தப்பிச்ச.
அம்மா நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு. நீங்க செக்யூரிட்டியா நின்னு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. எங்க இருந்து வந்து சேர்ந்தானுங்கன்னு தெரியலையே. சீ 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 சீ. என்னடா இங்க ட்ரெய்லரை காட்டுறாங்க? செக்யூரிட்டி. இங்கெல்லாம் எதுக்குடா செக்யூரிட்டி? உன் கால்ல வேணா விடுறடா. போடா. நிம்மதியா ஒண்ணு கூட போக விட மாட்டீங்களாடா? எனக்கு செக்யூரிட்டிலாம் எதுவும் வேணா. கிளம்பு. போடா போ. வர அவசரத்துக்கு வெடிச்சிரும் போல இருக்கே. மறுபடியும் டேய் ராம்குமார், என்னடா இதெல்லாம்? ஏன்டா அப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ற? அப்பா கேக்குறாருல, பதில் சொல்லுடா. உன் கண்ணு முன்னாடி அப்பாவை யாராவது அடிச்சா நீ என்ன செய்வ? உன் கண்ணு முன்னாடி அப்பாவை யாராவது அடிச்சா நீ என்ன செய்வமா? கொலை பண்ணிடுவேன். உனக்கு அப்பா இப்படியோ, எனக்கு நந்தினியோ. நீங்க தானே சத்திய சோதனையும் பகவத்கீதையும் என்ன படிக்க வச்சீங்க. அடிச்சவனை அணைச்சுக்கொண்டு காந்திஜி சொன்னாருன்னா அநியாயத்தை அன்னைக்கு அழிக்கணும்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கு. வாழ்க்கையிலே முதல் தடவை உங்க 2 பேருக்கு அப்புறம் நான் அன்பு வச்சது நந்தினி மேலதான். இவ்வளவு நாளா நீங்க காட்டின பாசத்தை நான் நந்தினி மூலமா உங்களுக்கு திருப்பி தரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தான் எனக்கு நந்தினி வேணும். நந்தினிக்கு பசுபதியோட உயிர் வேணும். அவளுக்காக உயிரை விடவும் நான் தயாரா இருந்தேன். ஆனா அவ உயிரை எடுக்கணும்னு சொன்னா. நான் செஞ்சது தப்பாப்பா? நான் தப்பு பண்றேனாமா? நீ செஞ்சது தப்பா இல்லையான்றது இல்லடா. இதனால உனக்கு ஏதாவது ஆயிடுமோ தான் பயமா இருக்கு. இது வரைக்கும் உன்னை கண்டுபிடிக்காம இருந்தானுங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்றது கேளுடா, அவன் பசுபதிடா. நந்தினிடா, நந்தினிடா. ரகுராமன் பொண்ணு உயிரோட தான் இருக்கா? எங்க பார்த்தோம்? அவன் எங்க இருக்கா? அவன் கூட யார் இருக்கா? 6 அடி உயரம், மனசுல தைரியம், பெரிய மீச, கண்ணுல கோபம். எங்க இருக்கா? அவன் எங்க செல்ல? அவன் எங்க பார்த்து? ராமாவரத்துல தான் இருக்கான். 3வது தெரு. அவன் அங்கதான் இருக்கான். இங்க ராம்குமார்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வீடு எங்க இருக்கு? எவன்டா இங்க ராம்குமார்? வெளியே வா, வெளியே வாடா. ஏய், என்னடா வீட்டுக்குள்ள ரவுடி பசங்களை கொண்டு வந்து கூட்டு போறீங்க? வா. என் பையன் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஹலோ, அடிவயிறு கலக்கதா? ஒரு வாரமா ஒவ்வொரு செகண்டும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஓ மேல உயிரை வச்சிருக்கிற ஓ அம்மா அப்பா, இன்னொரு பக்கம் நீ லவ் பண்ற காதலி 5 நிமிஷத்துல மேல போக போறாங்க.
யார் முதல்ல சாவ போறாங்கன்னு பார்க்குவோம். ராம்குமார், ராம்குமார், எனக்கு என் அம்மா அப்பா உயிரா என் கண்ணு முன்னாடி என் அப்பாவை குத்துறப்பவே உன்னை போட்டிருப்பேன். அந்த பசுபதி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன்னை உயிரோட விட்டேன். சொல்ல அவன் எங்க இருக்கா? சொல்ல. முதல் தடவையா உங்க அப்பா நந்தினிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. எப்படியாவது நந்தினிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அப்பாவை நான் பாத்துக்கிறேன்டா. நீ நந்தினிய கூட்டிட்டு வர வரைக்கும் நாங்க வீட்டுல கண்டிப்பா உனக்காக வெயிட் பண்ணுவோம். போடா போ. நீ யார் அடிப்பியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. போய் நந்தினிய கூட்டிட்டு வா. எனக்கு 2 பேரும் வேணும்டா. போ போடா. என்ன மாமா நம்ம கிட்ட இருந்து போன் வந்ததா? இல்லையே. அவ அப்ப சத்தானா இல்ல இவனு சத்தனானா? போன் போட்டு கேளு. மாமா அங்க பாருங்க. அவனை எழுத்துட்டு வாங்கடா. அந்த பொண்ணு எழுத்துட்டு வாடா. ஆடி இன்னொரு அடி எடுத்து வச்சு அப்படியே சீவிடு. வா. இவளுக்காக ஓவியரை விட போறியா? நான்
கஞ்சா விக்கிற காசுல போலீஸும் பெரிய பெரிய ஆபீசரும் மஞ்ச குளிக்கிறாங்க. இவன் எலும்பு கூட கிடைக்காத அளவுக்கு நறுக்குங்கடா. காப்பாத்துறன்னு வந்துட்டு சாவ போறியடா. ஏய் மூடு, 5 நிமிஷத்துல சாக போற. ஏன்டா முறைக்கிற? லேட் பண்ணாத, கொன்னுடு. என் உடம்புல 1% உயிர் இருந்தாலும் 1 நிமிஷத்துல உயிர் போயிடும். கொல்டா டேய். என் பையனை கொன்னு இவ அப்பா எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அந்த காயம் ஆறதுக்கு முன்னாடி என்ன கொல்ல சொல்லி இவ உன்னாடு புனா. அவளுக்காக தானே வந்தா, அவளே உன்னை கொல்லுவா. டேய் கன் எடுத்துட்டு போடா. அவனை சுட்டு சீக்கிரம் ஷூட் பண்ணு. எனக்காக நீ சாக போறியா? நான் என்ன செத்து போயிட்டேன்னு நினைச்சியா? உன்னை கூட்டு வரேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். தைரியமா என்ன பார்த்து சுட வேண்டியது தானே? அப்போ உன்னை கூட்டு போயிருப்பேன். என்ன பாக்குற போடுற. ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பேன். ஆனா முடிவெடுத்துட்டு அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன். Hey!
சுடு சுடு வேண்டாம் ஷூட் மீ ராம்குமார் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஹாஸ்பிடலுக்கு டைம் ஆச்சு ராம். எனக்கும் ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுடா. வரேன் வறுத்த மீனும் பருப்பு சாம்பாரும் ரெடி. என் பையன் என்னமா வேலை செய்யறான்? வெரி குட்.